இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சிறிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 501வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை நமது சீர்மைமிகு பேச்சாளர்களின் சிறப்புரை வாயிலாக அலங்கரித்து வருகின்றோம். அவ்வரிசையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று நாம் இலக்கிய வெள்ளியாக நமது தளத்தை எடுத்து செல்வது நமது வழக்கம். ஒவ்வொரு வெள்ளிதோறும் இலக்கிய ஆளுமைகளுள் ஒருவர் நமது தளத்தினை அலங்கரிப்பது வழக்கம். அவ்வரிசையில் இந்த வாரம் எழுத்தாளராகவும் கதை சொல்லியாகவும் தமது வாழ்வியல் பயணத்தில் நிறைய மக்களின் மனங்களை அன்றாடம் சென்று சேர்பவர் அன்பு சகோதரர் பணி சேவியர் அந்தோணி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் மக்கள் இவரது உரையினை அன்றாடம் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறுங்கதைகளை வெகு நேர்த்தியாக மக்கள் மனதில் ஆழ எடுத்து செல்வதில் வல்லவராக விளங்கக்கூடியவர். உணர்வு பூர்வமாக நமது தமிழ் மொழியின் அழகை ஒவ்வொருவர் மனதிற்கும் ஆழமாக எடுத்து செல்வதில் வல்லவராகவும் விளங்கக்கூடியவர். முனைவர் சேவியர் அந்தோணி அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று புதியதோர் துவக்கத்தில் 500வது நிகழ்வு முடிந்து 501 என்ற ஒரு புதிய உதயத்தினை நாம் இன்றிலிருந்து துவங்குகின்றோம். இன்று நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை கதையாடல் சமூகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. பேச துவங்கலாம் ஃபாதர்.
உங்களோட குரல் கேட்கலங்க. இயர்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா எடுத்துட்டு நார்மலா பேசுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கொஞ்சம் குரல் அளவு மட்டும் உயர்த்தி பேசுங்க. நன்றி. நன்றி நன்றி. நல்லது. ஆ, சரித்திரம் படைப்போம் வட்டார நண்பர்களுக்கு வணக்கம். உங்களோடு இணைவதில் எனக்கு அருமையான வாய்ப்பை தந்த ஆரோக்கியம் சாருக்கு நன்றி. இது வெள்ளி, இலக்கிய வெள்ளி, குட்டிக்கதை இலக்கிய வெள்ளியாக நாம் மாற்றுவோம். இது பெரிய சொற்பொழிவு பாணியிலே இந்த 50 நிமிடங்கள் அமையாமல் ஒரு குட்டிக்கதை இலக்கிய எழுத்தாளர், பேச்சாளர் என்ற முறையிலே, ஆய்வாளர் என்ற முறையிலே நான் நடந்து வந்த பாதையிலே என்னுடைய அனுபவம் என்ன? என்னுடைய அனுபவம் இந்த கதையாடல் சமூகத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன, அதனுடைய வினைகள் என்ன, அது சமூகத்தில் செயல்படும் விதங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, என்னை பற்றி ஒரு நல்ல அறிமுகத்தை சார் கொடுத்தாங்க. ஆரோக்கிய பிரிட்டோ, ரொம்ப நன்றி. நான் நடந்து வந்த பாதையை ஒரு 5 நிமிடங்கள் என்னுடைய ஊர் பற்றி, நான் நடந்து வந்த பாதையில் என்னுடைய படிப்பு வாழ்வை பற்றி, கல்வி வாழ்வை பற்றி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. படிப்பு வாழ்வு, கல்வி வாழ்வு, அதை பற்றியும் நான் முதல் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றேன். ஃபாதர் மன்னிக்கணும். கொஞ்சம் குரல் அளவ உயர்த்தி பேச முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் எளிதா கேக்குது உங்களோட குரல். வழக்கமான கம்பீரம் இல்ல. நான் மெல்லத்தான் பேசுறேன் நான். சரிங்க சரிங்க. ஓகே ஓகே ரைட். இப்ப தெளிவா கேக்குதா? இப்ப நல்லா இருக்கு. இதே அளவுல தொடருங்க. நன்றி. இதே இருக்கு. ரைட். அப்ப என்னுடைய நடந்து வந்த பாதையிலே நான் திண்டுக்கல் மாவட்டத்து நிலக்கோட்டைக்கு அருகில் உள்ள மிக்கேல் பாளையம் என்ற ஊரிலே 7 பேரில் ஒருவனாக பிறந்தவன். 5 ஆம்பளை பிள்ளையில நானும் இருந்தேன். அப்படி இந்த கிராமத்திலே நான் ஆர்சி நடுநிலை பள்ளியில் தான் படித்து வந்தேன். ஆர்சி நடுநிலை பள்ளி என்றால் அங்கு பள்ளி இருக்கும், கல்வி இருக்குமா, படிப்பு இருக்குமா என்றால் அவ்வளவு சொல்ல முடியாது. ஆனாலும் இருந்தாலும் எங்களுக்கு வந்த ஆசிரியர்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக 1ஆம் கிளாஸ் டீச்சர், 2ஆம் கிளாஸ் வாத்தியார், 3ஆம் கிளாஸ் வாத்தியார் என்ற அந்த பெயர்கள் எல்லாம் இன்னும் ஆணித்தரமாக என்னுடைய மனதிலே உலா வருகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் எங்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்தார்களோ என்னமோ, சொல்லிக் கொடுத்தார்கள். இல்லாவிட்டால் எழுத படிக்க நாங்கள் கற்றறிந்திருக்க முடியுமா? அப்படி வளர்ந்த நான் ஒரு கட்டத்திலே அங்கிருந்து அந்த சமயங்களிலே என்னை ஒரு கதை சொல்லியாக மாற்றியது அந்த வெள்ளிக்கிழமைகளில் மாணவர் மன்றம் என்று இருக்கும். பாருங்க, ஒரு 250 பேர் தான் டோட்டல் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாணவர் மன்றம், குரல் மன்றம், செஞ்சிலுவை சங்கம், இந்த 3. உங்களோட குரல் ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் போனை பக்கத்துல வச்சு பேச முடியுமா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி, திடீர்னு கொஞ்சம் சத்தமாக கேக்குது, கொஞ்சம் கம்மியா கேக்குது. கொஞ்சம் போன் பக்கத்துல வச்சு பேசுனீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இடையூறுக்கு பொறுத்துக்கொள்ளாமல். ஓகே ஓகே. அந்த எக்ஸ்டர்னல் மைக்ல தான் இப்ப ஆன் பண்ணிருக்கு, பக்கத்துல தான் பேசுறேன். இப்ப தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக அந்த
வெள்ளிக்கிழமைகளில் இருந்த மன்றங்கள், செஞ்சிலுவை சங்கம், குரல் மன்றம், மாணவர் மன்றம். இதுல குரல் மன்றத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு குரலை போய் ஒப்பிக்கணும், ஒவ்வொரு வகுப்புல இருந்து. நீயும் நான்லாம் கிடையாது, அல்பபெட்டிக் ஆர்டர்ல போய் அங்க நிக்கணும், வேற வழியே கிடையாது. செஞ்சிலுவை சங்கத்துல அந்த வாரத்துல எங்க சின்ன ஸ்கூல்ல என்னென்ன நலத்திட்டங்களை யார் யார் பண்ணா அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வகுப்புல யாராச்சும் ஒருத்தர் நான் இன்னைக்கு நாட்டுக்காக இதை செஞ்சேன், ஊருக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு போய் சொல்லணும். 3வது மாணவர் மன்றம் கலை நிகழ்ச்சிகள். ஒவ்வொரு வகுப்புல இருந்து ஒரு கல்ச்சரல் கொடுக்கணும். பாருங்க, அந்த நான் சொல்றது, நான் 62ல பிறக்கிறேன். 75ல இருந்து 78 வரைக்கும் தான் நடக்குது. 79, 8 வருடங்கள். ஏன் இதை நான் பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சமூகம் வளமான சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த 8ஆம் வகுப்புக்குள்ளே அவர்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறது என்பது மிகவும் முக்கியம். போதிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கிறது என்பதை விட அந்த கற்றலை கடந்து என்ன நற்குணங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறன பொதுவெளியிலே, கூட்டமாக, மன்றமாக. இப்ப இல்லையேங்கிற வருத்தத்துல ஆர்சி பள்ளிகளில் கூட அது இல்லை, எங்க ஊர்ல கூட அது இல்லை. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனப்போ கூட அதை நான் வலியுறுத்தினேன், அதெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு. இப்ப எல்லாம் மார்க்கு, மதிப்பெண்கள்ங்கிற ஓட்டத்துல, ரிசல்ட் ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அங்க வந்து நான் மாணவர் மன்றத்துல 6ஆம் வகுப்புல இருந்து ஏதாவது ஒரு சொற்பொழிவு, குறுநாடகம், ஒரு ஒரு மனப்பாடத்தை மனப்பாடம் செய்து ஒப்பித்தல், இது போன்ற நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், குழுவாகவும் தனியாகவும். எவ்வளவு தூரம் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்கூல் பீப்புள் லீடர், மாணவர் தலைவராக 8ஆம் வகுப்பில் என்னை தேர்ந்தெடுத்து இந்த 3 மன்றங்களை நடத்தும் பொறுப்பில் என்னை விட்டார்கள். அப்படி வளர்ந்தவன் நான். எனவே உலகத்தை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது படிப்புள் அந்த பாட புத்தகத்தில் இருப்பதை நாங்கள் ஐயம் திரிவர கற்றோமா என்னமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாழ்க்கையை ஐயம் திரிவர கற்றேன். சின்ன சின்ன உள் விவரங்களை எல்லாம் அது எனக்கு கற்றுக் கொடுத்து, வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நன்னெறி என்றால் என்ன, எதை செய்தால் நெறி, எது செய்தால் நன்னெறி அல்ல, இது போன்ற விஷயங்களை ஆசிரியர்கள் எங்களுக்கு கூட்டி வைத்து கற்றுக் கொடுத்தார்கள், உடன் நடந்தார்கள். அந்த 8ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே இன்னொரு மிகப்பெரிய கல்வியும் என் வாழ்க்கையிலே நடந்தது. அதுதான் என்னை சுற்றி இருந்த அப்பாக்கள், அம்மாக்கள். ஏன்னா எங்க அப்பாவை மட்டும் அப்பான்னு சொல்ல மாட்டேன், யாரை பார்த்தாலும் அப்பதான். எங்க அப்பா வயசுல இருக்கிறவர். எவ்வளவு தூரம் அப்பா அப்பான்னு பழகுனேன்னா, வாங்கிட்டீங்க காசு, அந்த 2 பைசா, 1 பைசா, 3 பைசா, 5 பைசாவுல புழங்கின நேரம். 5 பைசாவெல்லாம் கொடுப்பாங்க. 5 பைசாவுக்குன்னா அடேப்பா, கை நிறைய கடலை மிட்டாய் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு சமூகம். அப்ப எல்லாத்துக்கிட்டையும் அப்பா அப்பா அப்பான்னு பழகிறது. பசிச்சுன்னா எந்த வீட்லயும் போய் உட்காந்து அப்பா சோறு போடுங்க அப்படின்னு போய் உட்கார்றது. எந்த வீட்லயும். அதோட தாத்தா பாட்டிகள், அதே போல அப்பா அம்மாக்கள், அத்தைகள், இவங்கள் அந்த சின்ன கிராமத்துல நான் இந்த பள்ளி மேடைகள்ல வேற முக்கியமான கதாநாயகன் வேடம் போட்டு 7ஆம் வகுப்புலயே நம் ஊதாரி மைந்தன் சொன்ன அந்த ஊதாரி மைந்தன் கதை, அதுக்கு நான் தான் ஊதாரி மைந்தன். வீட்டை விட்டு கிளம்பி தண்ணி அடிச்சு சலம்பல் பண்ணி கெட்ட நண்பர்களோட பணம் செலவழிக்கிறதெல்லாம் பக்காவா பண்ணுனேன் அப்படின்பாங்க. பயங்கர கைதட்டு. முன்னாடி போற பொம்பளை பிள்ளைய, அந்த காலத்து பாட்டுங்க,
மெதுவா மெதுவா தொடலாமா தொடலாமா. ஆ அப்படின்னு அடே எங்க அப்பா மணியார் அந்தோணி. எங்க அப்பா வந்து மணியார். மணியார் அந்தோணி மாவன் என்ன மாதிரி நடிக்கிறான் பாரு. அப்புறம் நான் உயர உயர போகிறேன் நீயும் வா அப்படின்னு வா அப்படிங்கிறதுல கொக்கி போட்டு இழுத்தது மாதிரி இதெல்லாம் ஊருக்கே தெரிந்ததுனால பள்ளி அங்கே ஸ்கூல் டே வந்து சாயந்தரம் நடக்கும். 5 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடியும் நைட்டு. அதனால ஊர் மக்களுக்கு எல்லாம் நான் ஒரு ஐகான். அப்பவே ஒரு பிம்பமா சின்னமா நல்லா நடிக்கிறான். அப்ப எந்த நேரத்துல எந்த வீட்லயும் போய் சாப்பிடலாம். பேனா இல்லைன்னா யாரையும் நிப்பாட்டி எனக்கு பேனா வாங்கி கொடுன்னு கேட்கலாம். அந்த ஒரு உரிமையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள் பாருங்க. இப்போலாம் நம்மை சுற்றி இருக்கிற சிறார்கள் இந்த உலகத்தை விட்டு விலகி வேறு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறார்களோ என்ற ஒரு ஐயம். அப்பொழுது என்னை சுற்றி இருந்த அப்பாக்களும் அம்மாக்களும் தாத்தாக்களும் பாட்டிகளும் எதையாவது கொடுத்து உட்கார வச்சு பேசும்போது கதை சொல்லுங்கன்னு கேட்பேன். என்னை அறியாமலேயே என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அங்கு அடித்தளம் கடவுள் என்னிடம் போடுகிறார் என்பது எனக்கு அப்போது தெரியாது. கதைகள் எனக்கு பிடிக்கும். கதை சொல்லுங்கள், கதை சொல்லுங்க, கதை சொல்லுங்க, கதை சொல்லுங்க. ஒரு வீட்ல எல்லாம் கிழங்கு வத்த அவங்க எப்பவுமே அடுக்கு பானையில சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வட்ட வட்டமா வெட்டி நல்லா வெயில்ல காய போட்டு அதை வந்து பதப்படுத்தி அடுக்கு பானையில வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அடுக்கு பானையில இந்த பானையில இந்த கிழங்கு கிழங்கு வத்த இருக்குது. ஏன்னா 3-4 கிழங்கு வத்த அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அவங்க வீட்டுல சோத்தை தின்னு கதையையும் வாங்கிட்டு வருவேன். எங்க அப்பாவோட என்னடா எல்லார் வீட்லயும் போய் உட்காந்துருக்கு அப்படிம்பாங்க. போங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். அப்பொழுது எனக்கு கதைகளும் ஊட்டப்பட்டன. அப்போ யதார்த்தமான ஒரு கல்வி சூழலிலே அந்த ஆர்சி நடுநிலை பள்ளியில ஒரு 250 மாணவன்ல ஒருத்தனா தோராயமான ஆசிரியர்களுடைய அறிவாற்றலிலே அங்கு வளர்ந்த நான், அங்கு கொடுக்கப்பட்ட பல்முனை பயிற்சிகளில் திளைத்த நான், பொது மேடைகளிலும் தோன்றி பேசி நடித்த வாய்ப்பை பெற்ற நான், எனது ஊரிலே இருக்கின்ற தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மார்கள்ட்ட அமர்ந்து கதை கதைகளாக கேட்டு வளர்ந்த நான், இதையெல்லாம் கடந்து கண்ணில் கண்டவர்கள் எல்லாம் என் வீட்டு அம்மாக்கள் அப்பாக்கள் அண்ணன்கள் என்று சொல்லி உறவுகளை பெற்ற நான் 8ஆம் வகுப்பு வரை மறக்க முடியாத அனுபவம். அந்த 8ஆம் வகுப்புல எங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. பிளட் கேன்சர், குடும்பம் சிதைகிறது. ஒரு பெரிய தடையை கடக்க வேண்டிய சூழல் அப்பாவுக்கு. அப்படி மெல்ல மெல்ல தடைகளை கடந்து நான் அதுக்கப்புறம் அதுல இருந்து 9ஆம் வகுப்புக்கு மதுரை தூய மரியன்னை மேல்நிலை பள்ளி 9 to 12 அங்க வந்துட்டு அப்புறம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படியே போயிடுச்சு. மறக்க முடியாத எனக்கு இந்த சரித்திரம் படைப்பது எங்கே என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சரித்திரத்தை படைப்பதற்கு நாற்றாங்கள் அவர்கள் அந்த 8ஆம் வகுப்பு 8, 5, 15 வயசுக்குள்ள என்ன விதைகள் விதைக்கப்படுகிறதோ அதுதான் எதிர்காலம். ஃப்ராய்டு கூட சொல்லுவாரு, அந்த 7 வயசுக்குள்ள என்ன மன அடுக்குகளில் நிரப்பப்படுகிறதோ அதுதான் அவருடைய எதிர்காலம் அப்படியெல்லாம் சொல்லுவார். அதுக்குள்ள அந்த 7 வகுப்பு வரைக்கும் கற்றுக் கொடுத்ததுதான் நிறைய பேரை பின்னாளில் பெரிய பெரிய ஜவான்களாக ஆக்கியிருக்கிறது என்பதை நான் மறக்க முடியாது. ஸோ இதெல்லாம் என்னுடைய ஊர்தலத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள். அவ்வப்பொழுது தனிமை பொழுதுகளில் எனக்கு கிடைத்த 1ஆம் கிளாஸ் வாத்தியார் அப்படின்னு அந்த 1ஆம் கிளாஸ் வாத்தியார் நிகழ்வுகளை மன அடுக்குகளில் அப்படியே கொண்டு வந்து வாழ்ந்து பார்த்தேன். அப்படியே போய்கிட்டு இருக்கோம் நாள் முழுக்க. அப்புறம் திடீர்னு ஒரு லாங் ரைடு கார்லயோ பைக்லயோ 2.5 மணி நேரம் போக வேண்டியிருக்குன்னா
தனிமையில தான் போறோம், டிரைவர் அவர் வாட்டில் ஓட்டிட்டு போறாருன்னா எந்த தொந்தரவும் இல்லாம 3ஆம் கிளாஸ் டீச்சர் அவங்க சொல்லி கொடுத்த வகுப்பு நிகழ்வுகள் எல்லாத்தையும் அப்படியே அசை போட்டு பார்ப்பேன். இது இன்றும் அவர்கள் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே வருகிறார்கள். சொந்த ஊருக்கு போகின்ற பொழுது இவர்களுடைய வீட்டையெல்லாம் போய் பார்த்து விட்டு வருவது எனக்கு மிகப்பெரிய ஞான மைய கூடமாக எனக்கு படும், ஞான மைய செயல்பாடாக எனக்கு படும். இதெல்லாம் என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை தாலுகா மிக்கேல் பாளையத்தில் நான் வளர்ந்த விதங்கள். இப்படி வளர்ந்த நான் அதுக்கப்புறம் மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். அப்புறம் பிஎஸ்சி பிசிக்ஸ் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இதற்கிடையிலே நான் இயேசு சபையில், அதாவது ஃபாதர்ஸ் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறாங்க. அதுல இயேசு சபையினருங்கிறது ஜெஸ்வீட்ஸும்பாங்க. ஜெஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சென்னை லொயோலா காலேஜ், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி, பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், அருளானந்தர் காலேஜ் ஆஃப் கருமாத்தூர் மதுரை, இந்த மாதிரி பாம்பே சென்ட் சேவியர்ஸ், கல்கட்டா சென்ட் சேவியர்ஸ், இதெல்லாம் ஆகப்பெரிய நிறுவனங்கள். உலகளாவிய அளவிலே ஒரு 1500 யூனிவர்சிட்டிஸ் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு குழுவினர், எஜுகேட்டட் ப்ரீஸ் அப்படிங்கிற அந்த ஜெஸ்விட்ஸ் குரூப்ல தான் நான் சேர்றேன். சேர்ந்து அதுக்கப்புறம் அதிலே பயிற்சி படுகிறேன். மற்ற இடத்துல 14 வருஷத்துல ஒரு ப்ரீஸ்ட் குரு ஆயிடுவோம் அப்படின்னா, ஆனா இங்க குறைஞ்சது 18 வருஷம் ஆகும். ஏன்னா செக்குலர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க பொறுப்பட்டம் வாங்குவோம். அந்த வகையில் அப்படி ஒரு பயணம். அந்த பயணத்திலே இன்னொரு திருப்பு முனை வருகிறது. பிஎஸ்சி பிசிக்ஸ் முடித்த பிறகு எங்களுக்கு சில கிராமங்களிலே கொண்டு போய் விட்டு அவர்களுக்கு பணி செய்யுங்கள் என்று விடுவார்கள். அப்படி பணி செய்த அனுபவம் ஆழமாக இருந்தது. அந்த பணி செய்த அனுபவத்தில் எனது கதையாடல் சமூகத்தினுடைய நீட்சி மெல்ல மெல்ல தொடர்கிறது. அதற்கு பிறகு நான் என்னுடைய எம்ஏ பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு அடுத்து எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் என்ற அந்த பாடத்தை படிக்கிறேன். கம்யூனிகேஷன், அப்போ ஒரு விஷயத்தை எப்படி கம்யூனிகேட் செய்வது, தொடர்புக்கு எப்படி ஆட்படுவது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு செய்தியாக கிடைக்குது. அது ஒரு அருமையான ஒரு இது. அதற்கு பிறகு அந்த எம்ஃபில் பிஹெச்டி, என்னுடைய எம்ஃபில் இன் ஃபோக் கம்யூனிகேஷன் இன் தமிழ் யூனிவர்சிட்டி காஞ்சூர், பிஹெச்டி இன் ஃபோக் கம்யூனிகேஷன் இன் தமிழ் யூனிவர்சிட்டி காஞ்சூர், then another MPhil in journalism and mass communication. பிஎஸ்சி பிசி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி என்ற அந்த நிலைப்பாட்டிலே நான் பயிற்சி பெற்றேன். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், பலதரப்பட்ட படிப்பை படிக்கின்ற போது கதையாடல் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கு. இதை தவிர பிஜி டிப்ளமோஸும் ஒரு 4 டிப்ளமோ நான் பண்ணேன். கல்கட்டா சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் அங்க இருந்துகிட்டு சித்ராபாணி சோசியல் இன்ஸ்டிடியூட்ல சோசியல் கம்யூனிகேஷன் டிப்ளமோ, ரூரல் டெவலப்மெண்ட் டிப்ளமோ இன் பாம்பே, இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் எனக்கு கிடைச்சு. இங்கெல்லாம் பல நிலைகளிலே கற்ற பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கதைகள் என்ன செயல்திறனை ஆற்றுகின்றன, அது எந்த செயல்திறனை ஆற்றுகிறது அப்படிங்கிறதுல மெல்ல மெல்ல எனக்கு ஒரு புரிதல் வந்தது. நான் குறுப்பட்டம் வாங்கி 96க்கு பிறகு எனக்கு ஒரு பணியை கொடுத்தார்கள். நீங்கள் சிறார் பணியை செய்யுங்கள் என்று சொல்லி. எஸ் சபையில் இருக்கின்ற 14 பள்ளிகளிலே நீங்கள் அந்த சிறார்களை எதிர்கால தலைவர்களாக வளர்த்தெடுக்கும் லசாக், லீடர்ஷிப் அண்ட் சோசியல் அவேர்னஸ் கிளாஸஸ், லசாக் என்று சொல்லுவாங்க, அதிலே நீங்கள் பணி செய்யுங்கள் என்று விட்டார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. அந்த சிறார்களுக்காக ஓடியாடி அவர்களை தலைவர்களாக, நன்னெறியாளர்களாக, எதிர்கால ஒரு சமூக வல்லுநர்களாக ஒரு சமூகத்தை
அருமையான சமூகமாக, நன்னெறி சமூகமாக, ஒரு பொறுப்பான சமூகமாக மாற்றுவதற்கும், அந்த சமூகத்தை உருவாக்கி அதில் ஒரு அங்கத்தினராக இருப்பதற்கும் உள்ள ஆழமான சின்ன சின்ன வேர்களை அவர்களுக்கு தேடி பிடித்து கொடுத்து கொண்டிருந்தேன். அது ஒரு 6 வருஷம் அருமையான அனுபவம். அனுபவம் அருமை, ஆனால் வாழ்க்கை கடுமை. ஒரு ஆலயம் சோறு தண்ணியெல்லாம் அவ்வளவு ரொம்ப சிறப்பா இருக்காது. கிடைச்சதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். டவுன் பஸ்ல போகணும். இந்த மாதிரியான ஒரு சில அப்பொழுது இப்பதான் இந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நான் வர்றேன். தேவகோட்டையில டீப்ரிட்டர் ஸ்கூல்ல வந்து அசம்பிளில நான் அட்ரஸ் பண்றேன். ஏன்னா லீடர்ஷிப் நான் போனேன்னா ஃபாதர் இல்லையா, அதனால வந்து அவர் 5 நிமிஷம் டைம் தருவாங்க. இந்த 5 நிமிஷத்துல மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த நல்ல கருத்துக்களை நான் சொல்வதற்கு ஒரு 3 கருத்துக்களை மனதிலே வைத்து அந்த 3 கருத்துக்களையும் இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு மேடையிலிருந்து இறங்குவேன். இப்படி ஒரு 6 மாதம் போகிறது. அப்பொழுதுதான் 6 மாதம் கழித்து தேவகோட்டையிலே இருக்கின்ற அந்த பள்ளியிலே நான் பேசிவிட்டு இறங்கிய போது அதை கடந்து போன மாணவர்கள், என்ன இந்த ஆளு பேசுறாரு, கதை சொல்லாம ஒப்பேத்திட்டார், கதை சொல்லாம ஒப்பேத்திட்டாரு அப்படின்னு அது வாட்டில பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே போகுதுங்க. ஆஹா, அப்போ ஒரு சொற்பொழிவு என்பது வெறும் கருத்துக்களை மட்டும் கக்கினால் அது சென்று சேராது. சிறப்பான உரைதான், ஆனால் அதை கதையை கலந்து நான் கொடுக்காததால் சென்று சேரவில்லை. அது எனக்கு புரிகிறது. மாணவர்கள் புரிய வைத்தார்கள். அப்புறம் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். நான் ஏற்கனவே என்னை அறியாமலே என்னுடைய தமிழ் யூனிவர்சிட்டி வாழ்க்கையை நான் சொன்னேன். அங்க வந்து என்னுடைய கைடு வரலன்னா நேரா லைப்ரரி போவேன். ராமாயணம், மகாபாரதம், நாட்டுப்புற கதை, அந்த கதை, இந்த கதை, திருவாத்தாங்கதை, அந்த கதை, என்னென்னமோ கதைகள் இருக்கும். நிறைய பழுப்பேறிய பழைய புத்தகங்கள் நிறைய கிடக்கு அந்த தமிழ் யூனிவர்சிட்டியில. அங்க போய் உட்காந்து கதையா வாசிப்பேன் நான். ஏன்னா ஏற்கனவே சின்ன பிள்ளையில நான் கதை கேட்டு வளர்ந்த சமுதாயம்ல. தமிழ் யூனிவர்சிட்டியில இருக்கிறது, அங்க இருக்கிற அந்த அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து வாசி. அப்ப இங்க ஏற்கனவே எனக்கு நாட்டுப்புற கதைகள், ஃபோக்லோர் நான் படிச்சதுனால நாட்டுப்புற கதைகளிலும் நான் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தேன். அப்ப நாட்டுப்புற கதைகள் நிறைய படிச்சிருந்ததுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பார்வையாளர்கள் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா நான் இதை ஏன் விலாவரியா நான் உங்கள்கிட்ட எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை ஏன் நான் விலாவரியா சொல்றேன்னா, ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் நவ் யூ கேன் எக்ஸல் இன் ஃபியூச்சர் ஷார்ப்லி. இன்னைக்கு வந்து நம்ம பேசலாங்க, அதை சென்று சேர்பவர்களுக்கு பிடித்தமா இருக்கணும். பிடித்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, சென்று சேர்பவர்களுக்கு நெஞ்சை தைக்க வேண்டும், நெஞ்சத்தில் இறங்க வேண்டும். அறிவிலே இறக்குவதற்கு நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க. அறிவுக்கு தீனி போடுபவர்கள் எக்கச்சக்கமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நெஞ்சத்திற்கு தீனி போட்டு வாழ்க்கை நன்னெறியாக்கம் செய்வதற்கு வெகு சிலரே இருக்கிறார்கள். பிலாந்திரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்றால் இந்த நுவான்சஸை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, சார் சொன்னாங்க, அந்த இது வர்றேன், என் படைப்புகள்னு வரும்போது நான் வர்றேன், அடுத்த கட்டத்துக்காக தான் நான் வர்றேன். அப்ப இந்த கதையாடல் சமூகத்துல நான் இருக்கிறது மாணவர் சமூகம்னால அது ஒரு கதையாடல் சமூகம். ஒரு கருத்தை கதைகள் மூலமாக சொன்னால்தான் சென்று சேரும் என்பது உள்ள தைத்து விட்டதால், அதுக்கப்புறம் அசம்பிளில 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. 2 நிமிஷம் ஒரு நாட்டுப்புற கதை. நாட்டுப்புற கதைகள்ல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, பளீர்னு சிரிக்க வைக்கும். அருமையான கதைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த கதைகளை பொறுக்கி தேர்ந்தெடுத்து ஒரு 50 கதை கையில வச்சுக்கிட்டேன். அசம்பிளில எடுத்த உடனே ஒரு நாட்டுப்புற கதையை சொல்லி அப்படியே எல்லாத்தையும் சிரிக்க வச்சு, அந்த சந்தடி சாக்கில் அதையோடு ஒட்டிய ஒரு 2 கருத்துக்களை சொல்லிவிட்டு இறங்கி விடுவேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்தார் பேசினார் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போன மாணவர்கள் கதைய நாட்டுப்புற கதை சொன்ன ஒரு பாடி என் மேல் ஓடி ஓடி வந்து விழுந்தார்கள். நான் கான்சியஸ் தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். கூட்டம் கூட்டமா வந்து ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு வருவாங்க.
நாட்டுப்புற கதையை சொன்னவனுக்கு அவ்வளவு ஈர்ப்பு என்றால் நாட்டுப்புற கதைகளுக்கு ஈர்ப்பு என்று அர்த்தம். நாட்டுப்புற கதை என்றால் அவனுக்கு நெஞ்சிலே தைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். இதை மனசிலே வைத்துக் கொண்டேன். சரி, அதற்கு பிறகுதான் அந்த மாணவர்களே கேரக்டர் ஃபார்மேஷனுக்கு ஏதாவது புத்தகங்கள் போடலாம் என்ற எண்ணம் வந்த பொழுது நான் ஆங்காங்கு சொன்ன குட்டி கதைகளை நான் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டேன். இதற்கு இடையிலே இந்த ஒரு நிகழ்வை சொன்னேன். இன்னொரு அறிவார்ந்த நிகழ்வும் என் வாழ்க்கையில நடந்தது. நான் எம்ஃபில் பிஹெச்டி தமிழ் யூனிவர்சிட்டியில தஞ்சாவூர் பகுதியில் இருக்கும்போது. அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த நாட்டுப்புற கதைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைங்க கேட்கறாங்கனால சின்ன சின்ன புத்தகமா போட்டுக்கிட்டு இருக்கேன். 5 ரூபா புத்தகம், 10 ரூபாய்க்கு 3 புத்தகம், 32 பக்கத்துக்கு. அதை போய் அப்போலாம் சைக்ளோ ஸ்டைல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஜெராக்ஸ் எல்லாம் இல்லை, சைக்ளோ ஸ்டைல் பண்ணி அதை நடுவுல பின்னடிச்சு ஒரு 200 காப்பீஸ் எடுத்து அதை கொண்டு போய் சேர்த்தேன் தமிழ்நாடு முழுக்க. அந்த ஒவ்வொரு காப்பியும் குறைஞ்சது 200 பேர் வாசிப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் இருக்குது, ஆனா வாசிக்க ஆள் இல்லை. அப்படி கொண்டு போய் சேர்த்த அந்த இடத்துல ஒரு திடீர்னு என் வாழ்வில் குறுக்கிடுகிறார் காசி ஆனந்தன், ஈழத்து கவிவேந்தன் காசி ஆனந்தன். காசி ஆனந்தனுடைய கதைகள் என்னை வாழ்க்கையிலே புரட்டி போட்டது. எப்படி என்றால், காசி ஆனந்தன் கதை ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே. அதிகாலை நேரம் ஆதவன் எழுந்தான், செவ்விர கதிர்களை வீசியபடி யாஹா பார்த்த அந்த செங்கொண்டை சேவல் சொன்னது, ஆஹா என்னே எழுச்சி, என்னே மலர்ச்சி, இதுவல்லவா ஆதவன். ஆர்ப்பாட்டமாக எழுந்த அந்த ஆதவன் மெல்ல மெல்ல மதியம் தலைக்கு மேல் போனான். சாயந்தர நேரம் அங்கே பார்த்தால் ஆதவன், ஆர்ப்பாட்டமாக எழுந்த அந்த ஆதவன் கடலிலே விழுந்து கொண்டிருந்தான். பார்த்த சேவல், ஐயோ அந்த சேவலை காப்பாற்ற ஆள் இல்லையா, அதோ விழுந்து கொண்டிருக்கிறதே என்று கதறிக்கொண்டே இருந்தது. கடலில் விழுந்து செத்தே போனான் அந்த ஆதவன். இவ்வளவுதாங்க கதை. கதை என்பது கதையாக இல்லாமல் ஒரு விவரணையாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு சிந்தனை வரியை கொடுக்கிறார். அந்த சிந்தனை வரி என்னன்னா, விழுவதெல்லாம் எழுவதற்கே, விழுவதெல்லாம் எழுவதற்கே. மூங்கில் காடு, மூங்கில் மரங்கள் வெட்டப்பட்டன, ஐயோ வலிக்கிறதே, கதறியது, கத்தியது, இப்படியே விவரணை இருக்கும். கடைசியிலே அவர் சொல்லுவார், விவரணையை தொடர்ந்த 2 வரி சொல்லுவார். புண்பட்டவன் பண்பட்டவன், புண்பட்டவன் பண்பட்டவன். இப்படி ஒரு 40 கதைகளை தொகுத்து காசி ஆனந்தன் கதைகள் என்ற அந்த புத்தகத்தை மக்கள் கலை இலக்கிய கழகம் அவங்க போட்ட மாநாடுகள்ல நான் பார்த்தேன். அதை வாங்கி வாசித்தேன். வாசித்த பிறகு நான் ஆட்பட்டு போனேன், ஆர்ப்பாட்டமாகி போனேன். என்னடா ஒரு விவரணை கொடுக்கிறாரு, ஆனா கடைசியில் இப்படி 2 வார்த்தைகள், 3 வார்த்தைகள். தாங்கும் தண்ணீரை தாங்காத தாமரை, எழும்போது தாங்க வருகிறவன் எல்லாம் விழும்போது தாங்க வருகிறதில்லை. இப்படி ஒரு 40 நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கதைன்னு எடுத்தோம்னா ரொம்ப போனா 30 செகண்ட்ல சொல்லிடலாம். இப்போ அதை நான் தொகுத்து லோயோலா டிவி மதுரை அதுல போட்டிருக்கிறேன். நீங்க டோன்ட் மிஸ் இட். LOYOLA, லோயோலா, லோயோலா டிவி மதுரை. ஷார்ட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா 200 கதைகளுக்கு மேல 40 செகண்ட்ல சொல்லியிருக்கேன். ஓகே, விட்டுருங்க. அப்போ அந்த காசி ஆனந்தன் ஸ்டைலையும், காசி ஆனந்தன் விவரணையா சொல்றாரு. விவரணையா ஒரு விஷயத்த சொல்லிட்டு பஞ்சா 2 வார்த்தை, 2 வரிய கொடுக்குறாரு. ரொம்ப போனா 5 வார்த்தை தான் இருக்குது. நாட்டுப்புற கதைகளை பார்த்தோம்னா கடைசியில வெட்டி மருந்துத்தனமா சிரிக்க வைக்குது, வெட்டி மருந்துத்தனமா சிரிக்க வைக்குது. சிரிச்ச அந்த நொடிகளில சிந்திக்கவும் வைக்குது. இந்த 2ஐயும் நான் மெர்ஜ் பண்றேன். அதனாலதான் நான் சொல்லுகிற அந்த குட்டி கதைகளை என்னை போல மற்றவர்கள் சொல்லுவதற்கு முடியவில்லை.
காரணம் எனக்கு இந்த மெர்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. அப்ப நாட்டுப்புற கதை கூறுகளுடைய அம்சங்களையும் காசி ஆனந்தன் கதைகளுடைய நுணுக்கங்களையும் அந்த ஒரு பேட்டர்ன் என்று சொல்லுகின்ற அடுக்குகளையும் இணைத்து நான் உருவாக்கியதுதான் குட்டி கதைகள் என்ற புத்தக படையல்கள். கதையாடல் சமூகத்திற்கு என் பங்களிப்பாக இன்றைய தேதி வரை 56 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். எல்லா புத்தகங்களும் 15,000 ரூபாய்க்கு ஒட்டுமொத்த குத்தகையாக அப்படியே அள்ளி கொண்டு போவார்கள். ஒரு புத்தகத்தை பார்ப்பாங்க, உடனே உங்க புத்தகம்லாம் வேணும் ஃபாதர் வந்து கார்ல வந்து என்னுடைய ரூம்ல அள்ளி போட்டு போயிடுவாங்க. அப்ப அதுல என்னன்னா குட்டி குட்டி கதைகள், சின்ன சின்ன நிகழ்வுகள், சில நெடி சிந்தனைகளோடு, அப்புறம் அதுக்கு அடுத்து இப்படியே ஒரு 10 வருடம் கதை சொல்லியாக வளர்ந்த நான் 10 வருடங்கள் கழித்து கதை சொல்லியாகவே, நிகழ்வு சொல்லியாகவே இந்திய புதிய சமுதாயத்தை படைத்து கொண்டு அது நல்ல ஹிட். புத்தகம்லாம் நிறைய பிரிண்ட்னு போயிட்டே இருந்தது. அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்ததுதான் ஒரு அருமையான ஒரு யோசனை. அது என்னவென்றால் கதையாடல் பாணியிலே ஒரு அழுத்தமான ஆளுமை வரலாறை பெர்த் டு டெத் வரைக்கும் சொல்லுவது. கதையாடல் பாணியில. அப்படின்னா என்ன? அன்னை தெரசா எடுத்துக்குவோம். அன்னை தெரசா அவங்க பிறந்ததுலேருந்து புனிதர் பட்டம் வாங்கினது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த அந்த பெர்த் டு கேனனைசேஷன்ங்கிறது வரைக்கும் அடுக்கடுக்கான நிகழ்வுகளாக ஒரு நிகழ்வு அடுத்த செய்தி, அடுத்த நிகழ்வு அடுத்த ஒரு சின்ன சிந்தனை, அடுக்கடுக்கான நிகழ்வுகளாக இந்த அழுத்தமான ஆன்மீக வாழ்க்கை வரலாறை சொல்லும்போது அது பற்றி எரிந்தது, நிறைய பேருக்கு சென்று சேர்ந்தது. ஒரு 86 வயது இஸ்லாமிய நண்பர், ஒரு தாத்தா, ஒன் சிட்டிங்ல வாசித்தேன்னார் அந்த புத்தகத்தை. புத்தகம் 380 பக்கம். 380 பக்கத்துக்கு அடுக்கடுக்கான நிகழ்வுகளாக கதையாடல் பாணியிலே சொல்லுகின்ற பொழுது சென்று சேரும் திறன் எக்கச்சக்கமாக இருக்கிறது, வெற்றிகரமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன், என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு நான் எடுத்து நிரூபித்தது இதுதான். நாட்டுப்புற கலை இலக்கியங்கள் வழியாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி 92% சென்றடைது. ரீச்சபிலிட்டி இஸ் இன் 92%. சென்றடைந்த செய்தி, வெற்றிகரமாக சென்றடைந்த செய்தி அப்படியே ஒரே திசையில் சென்று விடாமல், காதுக்குள் நுழைந்து காதுக்குள் வழியாக வெளியே வந்து விடாமல், அது நெஞ்சத்திலே இறங்கி வாழ்க்கை நன்னெறிகளை தூண்டும் சக்தி அதற்கு 72% இருக்குன்னு நியூமரிக்கல் டேட்டாவோட நான் நிரூபிச்சேன். 92% சக்சஸ்ஃபுல் ரீச்சபிலிட்டி and 72% successful reachability to the heart for the betterment, to make their life better and better and better. இதுதான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்டு தமிழ் யூனிவர்சிட்டியில இந்த ட்ராக்ல யாரும் போனதில்லை, நான் செஞ்சேன். அதனுடைய பலனை நான் இங்கே அனுபவிக்கின்றேன். அப்ப இந்த குட்டி குட்டி கதைகளாக நிகழ்வுகளாக சொன்ன விஷயங்களை எல்லாம் கதையாடல் பாணியிலே புத்தகங்களாக ராணி மரியா என்ற மாபெரும் பொது நல தொண்டு செய்த அருள் சகோதரியை ஒரு கும்பல், எந்த கும்பல் என்று, கும்பல் என்றால் ஒரு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அநாகரிகமான அறிவற்ற ஒரு கும்பல் இருக்கு, ஒன்று போட்டு விட்டது மத அடிப்படைவாதத்தில். அதையும் நான் சொன்னேன். எங்கள் இயேசு சபை தலைவர் புனித இஞ்ஞாசியார் சொல்லுவோம், அவர் இல்லைன்னா இன்னைக்கு 16வது நூற்றாண்டுல அவர் போட்ட விதைதான் இன்றைக்கு கிறிஸ்தவ பள்ளி நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை, ஒரு ட்ரையா இருந்ததை அவங்கள அடுக்கடுக்கான நிகழ்வுகளாக சொல்லி, அதையும் இப்ப சமீபத்தில் 72 வயசு ஃபாதர் உன் சிட்டிங்ல வாஸ்தண்டா அப்படின்னார். அப்படி கதையாடல் பாணியிலே கதைகளாக சொல்லுகிற, நிகழ்வுகளாக சொல்லுகிற அந்த பாணியிலே வெற்றிகரமாக சென்று சேர்க்கும் பணியிலே மாணவர்களுக்கு கதைகளாக படைத்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை கதை வரலாறு இது.
அடுத்து இந்த கதைகளை வாசித்து விட்டு மாதா தொலைக்காட்சி ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு உலகளாவிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சென்று சேருகிறது. 1 கோடி பேர், 90 lakhs to 1 crore போகுது. அப்படி ரீச் இருக்கிற ஒரு இதுல 7 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் எங்க இதுல நாங்க 5 நிமிஷம் தர்றோம், ஒரு டேக் அ கிரேட் பர்சனாலிட்டி, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லுங்க, நிகழ்ச்சியை சொல்லி சிந்தனையும் கொடுங்கன்னு, அந்த புத்தகத்துல இருக்கிறத அப்படியே சொல்லுங்க. அப்படி நான் ஆரம்பித்தது தான் மாதா தொலைக்காட்சியிலே 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 6 வருடங்கள் தினமும் நெறி காட்டும் ஆளுமைகள் என்ற தலைப்பிலே 6 வருடங்கள் வலம் வந்தேன். அது சென்ற இடமெல்லாம் நிறைய கல்வியாளர்களை சென்று சேர்ந்தது. கல்வியாளர்களுக்கு கொக்கி போட்டு இழுத்து நிறைய சிந்திக்க ஆரம்பித்தார்கள். நான் சொன்னது கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆளுமைகளை அல்ல, அவர்களால் எடுக்கவே இல்லை. நான் ரொம்ப அதிகமா பொதுவான ஆளுமைகள், அறிவியல் அறிஞர்கள், சமூக வல்லுநர்கள், மேதா பட்கர் போன்ற நிறைய கிரேட் பர்சனாலிட்டி குளோபலி, நாட் ஓன்லி இன் இந்தியா. எடுத்து சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு இதை தந்தது. அது ஒரு 6 வருடம் கழித்து 2 வருடம் நானே எனக்கு இந்த லொயோலா டிவி மதுரை என்ற அந்த ஒரு மீடியா சென்டரை உருவாக்குறதுனால நான் அங்க போகல. மறுபடியும் இப்பொழுது அழைத்திருக்கிறார்கள். நான் இப்ப கதைகள் 1000 அப்படின்னு 2 நிமிஷத்துல 1.5 நிமிஷம் கதை, 30 செகண்ட் சிந்தனைகள், மினிமம் 5 சிந்தனைகள், சவால். அப்படின்னா என்ன, ஒரு ஒரு செக்மெண்ட்டை நான் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் நான் என் டெஸ்க்ல உட்காரணும். கண்டென்ஸ்டு ஸ்கிரிப்டை உருவாக்கி அதை நான் பேசி வருகிறேன். கதைகளாயிரம் என்ற தலைப்பிலே மாதா தொலைக்காட்சியிலே கதைகளாயிரம் தலைப்பிலே 7:25க்கு வருது. அது ரிப்பீட் ப்ரோக்ராம் 3:30க்கு வருது. அது நல்ல கிராம, அது நிகழ்வுகள்ங்கிறதுனால, அறநெறிகள், ஆளுமைகள், கிரேட் பர்சனாலிட்டிங்கிறதுனால அது ஒரு ஸ்டைலு. இது பட்டி தொட்டி எல்லாம் போய் சேருகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்விலே கதைகளாயிரம் என்ற பகுதியை த பெஸ்ட் அவைட்டட் ப்ரோக்ராம் என்று கணித்திருக்கிறார்கள். அதோடு அல்லாமல் உலகளாவிய அளவிலே அது 60 லட்சம் பேருக்கு தினமும் சென்று சேருகிறது என்று கணித்திருக்கிறார்கள். அப்ப இப்போ 7:20க்கு வரும். நான் கூட கொஞ்சம் சின்ன பிரேக், அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவேன் நான். ஸோ அந்த 7:25க்கு வரக்கூடிய அந்த கதை 60 லட்சம் பேருக்கு, அந்த முக்கியமா 7:30க்கு ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடுவாங்க. அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு வீட்ல இருந்து கிளம்புவாங்க. பிரெட் வின்னர்ஸ் எல்லாம் கிளம்புற நேரம் கரெக்டா 7:25க்கு போடுவாங்க. அது நிறைய பேரை சென்று சேர்கிறது. இதுதான் என்னுடைய வீச்சும் வேகமும். இதை அடுத்து நம்ம லொயோலா டிவி, இது சேட்டலைட் சேனல் கிடையாது, ஆன்லைன் சேனல். அதுல நிறைய ஆளுமைகள் தொடர்பான நிறைய யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், 40 செகண்ட் கதைகள் நிறைய இருக்கு. நான் சொன்ன காசி ஆனந்தன் கதை தொகுப்பு உருவக கதைகள்னே கூட அது எல்லாத்தையும், ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் 3 ஹவர்ஸ் தான் அதுக்கு நேரமே. 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீ தேடினாலும் கிடைக்காது. ஷார்ட்ஸ் ஓஹோன்றாங்க, ரீல்ஸ் ஓஹோன்றாங்க. நீங்க அன்னைக்கு போட்டீங்களா ஒரு ஷார்ட்ஸ், சூப்பரா இருந்துச்சுங்க அப்படின்னு, அது எங்கன்னு கேட்டா தேட முடியாது, எடுக்க முடியாது. அதனால நான் அதை வீடியோவாவே 41 கதைகளை, ஒரு கதை சேர்த்து 41 உருவக கதைகள்னு காசி ஆனந்தன் கதைகளை நான் போட்டிருக்கிறேன். அதை பாருங்க. அப்புறம் அந்த லொயோலா டிவி மதுரை, அதுல ஷார்ட்ஸுங்கிற பகுதியில போனீங்கன்னா 40 செகண்ட்ல 105 கதை வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். சரித்திரம் படைத்திட சமூகம் சிறப்பாக அமைந்திருக்க கூடாது, அப்படித்தானே? சமூகம் சிறப்பாக இல்லை என்றால் தான் ஒருத்தன் போய் அங்கு சரித்திரம் படைக்க முடியும். எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றால் அங்கு இவர் போய் என்ன செய்வார்? எல்லாம் நன்றாக இருக்கிற போது அங்கே எதை சொல்லி நீ சரித்திரம் படைப்பாய்? இந்த ஒரு இஷ்யூ இருக்கு.
அதனால சரித்திரம் படைப்பது என்பது நமக்கு நோக்கம் அல்ல. இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு கிழங்கு வத்த அத்தை வீட்டுக்கு போய் கிழங்கு வத்தல சாப்பிட்டு ஒரு கதை கேட்டு வருவேன். அப்பொழுது நான் சரித்திரம் படைப்பேன் என்றா நான் அதை இப்பவும் நான் சரித்திரம் படைத்து விட்டேன் என்று யோசித்ததே இல்லை. நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ கூப்பிடும் போது, சரி நண்பர்கள் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படிங்கிறதுலதான். அப்போ இன்றைக்கு இந்த கதையாடல்கள் மூலமாக சின்ன சின்ன நிகழ்வுகளை, குட்டி குட்டி கதைகளை சொல்லுகிற பொழுது புத்தகங்களும் விற்கின்றன. நான் சொல்லுகின்ற நிகழ்வுகளும் வெற்றிகரமாக டிவிக்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்ப எதுக்கு இந்த ஃபார்மை நம்ம இந்த சரித்திரம் படைக்கும் குழுவினர் விட்டு வைக்க வேண்டும்? நான் கொடுக்கிற ஒரே சவால் இதுதான். உங்களுடைய பேச்சாற்றல்களை குட்டி கதைகளோடு, குட்டி குட்டி கதைகளோடு, சின்ன சின்ன நிகழ்வுகளோடு, நீங்கள் சொல்லும் குட்டி கதை 1.5 நிமிடங்களுக்கு மேல் போகக்கூடாது. நீங்கள் சொல்லுகின்ற ஒரு அசத்தலான நிகழ்வு ரொம்ப போனா 2 நிமிடங்களில் முடிய வேண்டும். அப்படிப்பட்ட கண்டென்ஸ் பண்ணி நீங்க பேசணும். அப்படி நீங்க சொல்லுகிற அந்த கருத்தை நீங்கள் இப்படி குட்டி குட்டி கதைகளாக, சின்ன சின்ன நிகழ்வுகளாக சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் சரித்திரம் படைப்பாளராக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த அலுவல் மிக 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 வெற்றிகரமாக இருக்கும். 92% ரீச்சபிலிட்டி இருக்கும். 72% ஒருவர் இதயத்தை கிழித்து உள்ளே இறக்கி அவர்களை நன்னெறிப்படுத்தும். போன வாரம் கூட என்னுடைய கதைகளாயிரம் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு தற்கொலை பண்ண போய் ரயில்ல விழ போனவன், இருந்தாலும் கடைசி அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்னு வந்தவன், அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கதை ஓடுது. அந்த கதை அவனுக்கு மிகப்பெரிய வலுவை கொடுத்ததாக சொல்லி, 2 நிமிஷம் வந்தீங்க ஃபாதர், மின்னல் மாதிரி வந்துட்டு என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு 1 மணி நேரம் பேசுறாரு. நான் அவர் ரொம்ப பேசினேன். அவர் என்ன, ஃபாதர் நான் சாக மாட்டேன் ஃபாதர். நான் ஏன் ஃபாதர் சாகணும்? நல்ல வேலை நான் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணேன். எதையும் தள்ளி போடுதல் நல்லதல்ல என்பார்கள் நேர நிர்வாகவாதிகள். தள்ளி போட்டான் அவன், இன்று உயிரோடு இருக்கிறான். எதை தள்ளி போட வேண்டுமோ அதை தள்ளி போட வேண்டும். எதை தள்ளி போடக்கூடாதோ அதை தள்ளி போடக்கூடாது. எல்லாவற்றையும் உடனே செய்துவிட வேண்டும் என்றால் அவன் உடனே தற்கொலை செய்திருக்க வேண்டும். The postponement is giving life. எனக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கு. சோ அப்படி சொல்றான் பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல நான் வீசி விட்டு போறது எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு அவன் வாழ்க்கையில அதனால இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, கதையாடல் சமூகத்திற்குள் நுழையுங்கள். குட்டி குட்டி கதைகளை கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிறுகதைகள் கிடையாது நான் சொல்றது, குட்டி கதைகள். குட்டி கதைக்கும் சிறுகதைக்கும் வித்தியாசம் இருக்கு. குட்டி கதை பாணி என்பது என்னுடைய ஒரு சில புத்தகங்கள் நீங்க வாங்கி வாசி பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு என்னுடைய புத்தகங்களுக்கு நான் வாசகர்களை மதிக்கிறேன் என்று எப்படி நான் காட்டுகிறேன் என்றால், பின்னாடி கருப்பொருள் அட்டவணை கொடுத்திருப்பேன். 300 குட்டி கதைகள், 301 பல்சமய ஆன்மீக, 150 குட்டிகள், கூடை நிறைய குட்டி கதைகள், இதெல்லாம் பின்னாடி கருப்பொருள் அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில நீங்கள் வாழ்க்கை மேம்பாடுன்னா அந்த கதைகள் நம்பர் இருக்கும். தற்கொலை அப்படின்னா அங்க ஒரு 5-6 கதை இருக்கும், நம்பர் இருக்கும். அப்படி ஒரு கதையை, ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு 6 மாசம் ஆகுதுன்னா அந்த புத்தகத்தினுடைய டீம் இண்டெக்ஸை தயார் பண்றதுக்கு 3 மாசம் ஆகும். அப்படி பொறுப்போடு வந்த புத்தகங்கள் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றன. என்னால் முடிந்த அளவு நானும் சமூகத்திற்கு பணி செய்கிறேன். நான் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நாம் வாழ்க்கையை ஆரம்பித்தால், செய்து கொண்டிருந்தால் சரித்திரம் படைக்க முடியாது. ஆங்காங்கே வருகின்ற சவால்களை மனதிலே வைத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கின்ற பொழுது, உங்களை அறியாமல் சமூகம் உங்களை சரித்திரம் படைப்பவர்களாக காட்டும். மற்றவங்க உங்களை சரித்திரம் படைக்கிறவங்களா சொல்றாங்களா, இல்லை நீங்களா நீங்க சொல்லிக்கிறீங்களாங்கிறத செக் பண்ணிக்கங்க. நான் இதுவரைக்கும் சாதித்ததாக நினைத்ததில்லை, கற்றுக்கொள்பவனா தான் இருக்கிறேன். 7 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன், அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்ப இதுதான் என்னுடைய பகிர்வு. ஆக இன்றைக்கு
கதையாடல் சமூகங்கள் வழியாக ஐயா, உங்களுடைய குரல் கேட்கவில்லை. கட் ஆயிடுச்சுமா. இந்த ஒரு நிமிஷம் ஒரு இல்லை. நிமிஷம். இப்ப நான் மறுபடியும் உள்ள ஒரு நிமிஷம். கேக்குதா? தெளிவா கேக்குதுங்க ஐயா, தொடருங்க. ஓகே, தொடரலாம்ல. எங்க விட்டேன் நானு? நம்ம குட்டி குட்டி கதைகளை நேரம் கேட்கணும் அப்படிங்கறது, கதையாடல் சமூகமாக மாறுவதற்கு சின்ன சின்ன கதைகளை இப்ப நான் கேட்கணும்னு சொல்ல வந்தீங்க. நான் பேசுனது எப்ப எவ்வளவு நேரம் பிரேக் ஆச்சு? இப்ப ஒரு ஒரு 20-30 நொடிகள் இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஒரு நிமிடம், ஐ ஒரு அம் அண்டர் நிமிடம். மிஸ்டேக். பிளைன் ஸ்கிரீனா இருந்ததுனால செல்லுல. ஓகே. அப்போ இப்படி வாழ்க்கை நிகழ்வுகளை, குட்டி குட்டி கதைகள், ஏற்கனவே முன்னோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் செய்த அந்த படைத்த அந்த படைப்புகளை எல்லாம் கலந்து நீங்கள் பேசுகிற பொழுது மற்றவர்கள் மனதிலே நீங்கள் இறங்க முடியும். இன்னொன்னு, நானும் என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அழிந்து வரும் நாட்டுப்புற கதைகளை சிறார்களிடமிருந்து சேகரித்து கொண்டே வருகிறேன். அதாவது சிறார்கள்ட்ட போயிட்டு அவங்க பாட்டிட்ட போடா, அவங்க பாட்டிட்ட போய் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்ட கதையெல்லாம் கேட்டு கேட்டு வந்து சொல்லுங்கடான்னு நானே பர்சனலா உட்காந்து என்னுடைய போஸ்ட் டாக்டரல் ஸ்டடீஸுங்கிற மாதிரி 15,000 கதைகளை நான் சேகரித்து வைத்துக் கொண்டே வருகிறேன். சயின்டிபிக் ஆர்கைவிங் as per guidance from my research guides. 3 பேர் ரிசர்ச் கைட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வழியா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதை. இதுல நீங்க கேட்ட அந்த தலைப்பு கதையாடல் சமூகம் உள்ள விரவி நிக்குது. கதையாடல் சமூகங்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன, எப்படிப்பட்ட கதையாடல் சமூகத்தை உருவாக்குவதற்கு நான் எப்படி அதிலே ஒரு அங்கமாக முடியும், என்னை நான் தயார்படுத்திக் கொள்வது எப்படி, இப்படி எல்லாம் நான் பேசியிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். என்னை மையப்படுத்தி பேசியதனால் மன்னிக்கவும். ஆனால் எனக்கு உதாரணங்கள் தெரியவில்லை. சாதனை படைத்தவர்கள் அந்த காலகட்டத்தில் சாதனை படைத்தவர்களாக யாரும் சொன்னதில்லை. அவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கல்லறையில் இருக்கும் பொழுதுதான், சமீபத்துல கூட என்னடா இது இந்த உலகம், அவர்கள் செய்த நல்ல காரியங்களை உயிரோடு இருக்கும் போது சொல்லாமல் அந்த இறுதி ஊர்வலத்தின் போதுதான் முணுமுணுத்துக் கொள்ளுகிறார்கள் முடிச்சு. சாதனை என்பது பின்னாடி அது வரல வரும். கதையாடல் சமூகத்தை படைப்பதற்கு நீங்கள் முதலில் கதையாடல் சமூகவாதியாக மாறுங்கள். முதலில் கதைகளை அறிந்து கொள்ளுங்கள். அந்த கதைகளை எப்படி சொல்லுவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொண்டு அதன் மூலம் பரந்துபட்ட சமுதாயத்தை உருவாக்குங்கள். நன்றி. நன்றிங்க. மைக்கு கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. வலது முறம் கீழ் மூலையில இருக்கு. அருமையான நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்து போனது. கதையாடல் சமூகம் சார்ந்த ஒரு விடயத்தினை அன்றாடம் கதைகள் வாயிலாக மக்கள் மனங்களை கவரக்கூடியவர். தம்முடைய குரல் வளத்தாலும் தம்முடைய ஆழமான சுருக்கமான கருத்துக்களாலும் கதைகளை ஒவ்வொரு மனங்களிலும் விதைக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல நிறைய ஆளுமைகளை பற்றிய கதைகள், நாட்டுப்புற கதைகள் என்று ஒவ்வொரு சொல்லாடலையும் உணர்வு பூர்வமாக அவர் அந்த கடத்தும் பாணி என்பது நமது மனதில் மிக ஆழமாக ஒரு கருத்தை விதைப்பதற்கு, அதுவும் குறுகிய கால இடைவெளியில் விதைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு முயற்சியினை இந்த சமூகம் சார்ந்து தொடர்ந்து எண்ணற்ற சவால்களுக்கு இடையிலும் இயங்கி வருபவர். மிக சிறந்த ஆளுமைகளுள் ஒருவராக பார்க்கப்படுபவர் சேவியர் அந்தோணி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் ஒரு 100-150 பேர் நிறைந்திருந்த ஒரு கூட்டத்தில் அமர்ந்து அவருடைய கதையின் அந்த அழகை,
ரசித்தவர்களுள் ஒருவனாக அந்த ஒரு நிகழ்வு கடந்து சென்றது. அதன் பிறகு அவரை நிறைய தொலைக்காட்சிகளில், இணையதளங்களில் அவருடைய கதைகளை கேட்கும் பொழுது, சமூகம் சார்ந்து அவர் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் எந்த அளவிற்கு ஒரு ஆளுமை மிக்கதாக இருக்கின்றது என்பது எப்போதுமே ஒரு பிரமிப்பின் உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த அளவிற்கு ஒரு சிறப்பான செயல்பாடா என்று வியக்க வைப்பவர்களுள் ஒருவராக வலம் வரக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். நேற்று நமது தளத்தில் 500வது நிகழ்வின் சிறப்பு நிகழ்வை அன்பு ஐயா அவர்கள் நடத்துவதாக இருந்தது. சூழலின் காரணமாக அவரால் பங்கேற்க இயலாத தருணம். இன்று அவரிடம் அனுமதி கேட்டிருந்தோம். இன்று நமது நிகழ்வில் பங்கேற்க இயலுமா, வந்து பங்கு நிகழ்வை நிகழ்த்த இயலுமா என்று கேட்டபோது மனமகிழ்வுடன் ஒப்புக்கொண்டு இன்றைய நிகழ்வை வெகு சிறப்பாக தமது வாழ்வியல் அனுபவம் வாயிலாக நிச்சயமாக ஒவ்வொருவரும் தம்முடைய அந்த 10-15 வயதிற்குள் எந்த அளவிற்கு ஆழமாக நல்ல விடயங்களை விதைக்கின்றோமோ குழந்தைகள் மனதில், அவர்கள் ஆக சிறந்த ஆளுமைகளாக உருவெடுப்பார்கள். அதற்கு ஒரு முன் சான்றாக நம் கண்முன்னே மலர்ந்திருக்கின்றார் சேவியர் அந்தோணி அவர்கள். அவர்களுடைய பணி இன்னும் மென்மேலும் சிறக்க அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் நமது எளிய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு பங்கேற்ற தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று கதையாடல் சமூகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் பணி சேவியர் அந்தோணி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் தமது முதல் படமான விஸ்வரூபம் படத்திலேயே தேசிய விருது பெற்ற அன்பு சகோதரர் கலை இயக்குனர் லால்குடி என் இளையராஜா அவர்கள் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். பணி சேவியர் அந்தோணி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு கதையாடல் சமூகம் என்ற தலைப்பில் பல அரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். முக்கியமாக முதல் முறையாக நீங்க கலந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களை பற்றி அறிமுகத்தையும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சின்ன வயசுல இருந்தது, படிச்சது, இந்த ஆர்சி ஸ்கூல்ல படிச்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுல நடிக்க போனப்ப எப்படி நடிச்சது, அதெல்லாம் ஒரு சில காட்சிகள் நடிச்சும் ஒரு பாடலாம் பாடியும் காமிச்சிங்க. அந்த மாதிரி குழந்தையாக இருந்த போது, சிறுவர்களாக நாம் இருந்த போது எப்படி யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் போகலாம், வரலாம், சாப்பிடலாம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அது இன்றைய காலகட்டத்தில் மாறிவிட்டது அப்படின்றதையும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு 8 வயது வரைக்கும் நம்ம மனசுல எல்லாமே பதியும் அப்படின்னு ஃப்ராய்டு சொன்ன விஷயங்களையும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் 8ஆவதற்கு மேல் தாயை இழந்த பிறகு குடும்பத்தில் கொஞ்சம் மாறுதல்கள் வந்ததுனால நீங்க வெளியிடங்களுக்கு போக வேண்டியது வந்ததுன்றத பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமா படிச்ச விஷயங்கள் என்ன, நாம படிப்பு வேற கல்வி வேற அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அது என்னென்னலாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பத்தியும் நிறைய PhD பண்ணது, நீங்க
அத பற்றி எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜேர்னலிசம் படிச்சது, எம்.ஏ ஜேர்னலிசம் படிச்சது, அதுக்கப்புறம் ஃபோக் இத பத்தி படிச்சது, இத பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு, அதற்கப்புறம் ஒரு முறை காசி ஆனந்தன், எழுத்தாளர் காசி ஆனந்தன் அவர்களை சந்தித்தது பற்றியும், அதற்கப்புறம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்தது, அத பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. கதை அப்படின்னு முதல்ல சொல்லப் போகும்போது, கதை சொல்லாமயே ஒப்பேத்திட்டாரு அப்படிங்கிற மாரியான மாணவர்கள் பேசுறதையும் கேட்டேன். அதற்கப்புறம் அதுலேருந்து எப்படி மாறி வந்தது, இன்றைக்கு ஒரு சிறந்த கதையாடல் சமூகம் பத்தி பேசக்கூடிய அளவுக்கு வந்த அந்த பயணத்தை பத்தியும் பகிர்ந்துகிட்டாரு. காசி ஆனந்தன் அவர்கள் சொல்ற அந்த 2, 3 சொற்கள் எவ்வளவு ஒரு வலிமையான சொற்கள். அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. புண்பட்டவன், பண்பட்டவன், தாங்கும் தண்ணீரை தாங்காத தாமரை. இந்த மாதிரியான சொற்றொடர்கள் இத பத்திலாம் நெறைய அப்பப்போ கத்துக்கிட்டு அதையும் பயன்படுத்திக்கிட்டேன் அப்டின்னாரு. அதேபோல குட்டி கதைகள் சில நொடி சிந்தனைகள் இதெல்லாம் பத்தி இதுவரை நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பதும், அதை நிறைய பேர் வாசிச்சத பத்தியும் சொன்னாரு. அதே மாதிரி கதையாடல் பாணியில பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்ல முடியும். அந்த ஒரு புத்தகத்தை ஒரு 380 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை 72 வயது ஆ ஆன ஒரு முதியவர் அவர் எப்படி படிச்சுட்டு உடனே உடனடியாக படிச்சுட்டு அது எப்படி இருந்தது அப்படின்றத அவர் பகிர்ந்துகிட்டாரு அப்படின்றதையும் சொன்னாரு. நான் இதே மாதிரி ஒரு டேட்டா வந்து ஒரு கலெக்ட் பண்ணத பத்தியும் சொன்னாரு. அதாவது அவருடைய புத்தகங்கள் நம்ம நம்ம குடுக்குற புத்தகங்கள் 92% மக்களை சென்றடையும். நாட்டுப்புற கதைகள் வழியா சொன்னோம்னா, அதே மாதிரி 72% ரீச்சபிள் டூ ஹார்ட் மனதை தொடும் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாரு. அதேபோல நெறிகாட்டும் ஆளுமைகள் அப்படிங்கிற தலைப்புல 6 வருடங்கள் மாதா டிவியில பல பேர உள்ளூர் முதல் வெளிநாடுகளில் இருக்கிற அனைத்து ஆளுமைகளை பத்தியும் பகிர்ந்துகிட்ட விஷயங்களை பத்தியும் பகிர்ந்துக்கிட்டார். இப்போ லயோலா டிவி அப்படிங்கிற டிவி ஆன்லைன் டிவி தொடங்குனதுனால, அதுல இப்போடைய பங்களிப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறத பத்தியும் சொன்னாரு. வாழ்க்கையில் கதைகள் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதும், நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அது வாழ்க்கை கல்வியும் ரொம்ப முக்கியம்ன்றதையும் சொன்னாரு. நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரியான விஷயங்கள்னா தள்ளி போட தேவையில்ல. நம்ம தவறான விஷயம் செய்ய போறோம்னா, அத ஒரு 2 நிமிடங்களா தள்ளி போட்டா கூட என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொன்னாரு. சமூகத்துல எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா, நம்ம சரித்திரம் படைக்க தேவையில்லை. ஆனா, நாம் சரியான பாதையில சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்மள இந்த உலகம் ஒரு சரித்திரம் படைத்தவராக பார்க்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த கதையா நம்மளும் அனைவருமே ஒரு கதையாடல் சமூகத்துக்கு வரணும். அதுக்கு முக்கியமா நம்ம குட்டி, குட்டி கதைகள கத்துக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புறது முக்கியம் அப்படிங்கிறதும் அ கு சொன்னாரு. அதற்கப்புறமாக இன்றைக்கு நிறைய நாட்டுப்புற கதைகள் அழிந்து கொண்டு வருகின்றன. அந்த அந்த மாதிரி அழிந்து கொண்டு வரும் ஒரு 15,000 கதைகளை சேகரித்து வச்சிருக்கிறதாகவும் பகிர்ந்துகிட்டாரு. மிக்க நன்றிங்க ஐயா. இன்றைக்கு முதல் நாள் உங்களைப் பற்றிய அறிமுகமும், அ இத இந்த புத்தகங்கள் பத்தி நீங்க எழுதியிருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே பகிர்ந்துக்கிட்டது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய அனுபவங்கள் உங்களிடம் இருக்கும். அ அ அதையெல்லாம் நீங்க இன்னும் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு, உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றிங்கய்யா. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய குறித்த ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் பணி சேவியர் அந்தோணி ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார. நன்றிகள் ஐயா. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்திட்டாங்க. நன்றி. இப்ப ஐயா வந்து இந்த சின்ன வயசுல எப்படிலாம் கதை கேட்டிருக்காங்க பாருங்க. பெரியவங்க கிட்ட போயிட்டு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க, எவ்வளோ ஒரு இன்வால்வா கேட்டதுனால தான் அந்த பிஞ்சு மனசுலயே அந்த கதையெல்லாம் பதிஞ்சு அவருக்கு எப்படி எப்படியெல்லாம் அது வெளியே கொண்டுட்டு வந்து எவ்வளோ பேர் இப்போ பயனடைஞ்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு தான் ஐயா சொல்றதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அந்த சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும். பெரியவங்க இப்போல்லாம் பெரியவங்க அதிகமாக வீட்டில் இருக்கிறது இல்லை, இல்லைன்னாலும் நம்ம இனிமேலாவது அவங்கள பார்க்க போகும்பொழுது குழந்தைங்கள அவங்கக்கிட்ட விட்டு அவங்க கதைங்க, அவங்க வாழ்ந்த விதம் அதெல்லாம் ஐயா சொல்கிறாங்க பாருங்க, கேட்க சொல்லணும். அதுதாங்க நல்லது. அது இப்போ பாருங்க, அவருக்கு எவ்வளோ பதிஞ்சு எவ்வளோ சின்ன சின்ன நேரத்தில் எவ்வளோ கதைங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஐயா. இந்த இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணுங்க ஐயா. இந்த பாடல் அருமையாக பாடினீங்க, நல்லா இருந்தது. அந்த சின்ன வயசுல தான் சொல்லுவாங்க பசுமரத்து ஆணின்னுவாங்க. அந்த பசுமரத்தில் அடிக்கிற ஆணி வந்து எடுக்கவே முடியாது, அது கடைசி வரைக்கும் மரத்தோட போயிடும். அதே மாதிரி தான் சின்ன வயசுல நம்ம கொடுக்குற ஊக்கம், அறிவு எல்லாமே வந்து அப்போ பதிஞ்சிட்டு இருந்தா இது நாள் வரைக்கும் நான் அனுபவிச்சதையும் சொல்றேங்க ஐயா. பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்தது இது நாள் வரைக்கும் அதை மாற்றி என்னால நடக்கவே முடியல, சுத்தமா முடியல. அதே மாதிரி தான் அவர் பேசும்பொழுது, அவர் கதை கேட்டேன்னு சொல்லும் பொழுது நானும் உணர்ந்தேன். அதனால நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்கம்மா. அதுதான் இப்ப இந்த தளத்துல வந்து சொல்றாங்கன்னா குழந்தைங்களுக்கு போய் சேரணுங்கிற அது ஒரு ஆவல்ல தான் வந்து சொல்றாங்க. அதை நம்மலாம் எடுத்து நடத்தணும். அதனால ஐயா வந்து 15,000 புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. இந்த கதையில ஒண்ணே ஒண்ணு, இந்த சாவர நேரத்துல அந்த கடைசி நிமிஷம் அம்மாவை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தவங்க, அந்த நேரம் இந்த கதை வந்து அவர் எப்படி வாழ்க்கையை புரட்டி போட்டு அவர் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ரொம்ப அருமை ஐயா. இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு வரும்பொழுது அதுல ஊனாடி கேட்டுட்டு இருக்கும்பொழுது சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. நீங்க முடிக்கல, நேரம் அவ்வளோதான் போயிட்டுது, நேரம் போனதே தெரியலைங்க ஐயா. இந்த மாதிரி நீங்க தளத்துக்கு வந்து நிறைய கதைகளை சொல்லணும், எங்களை உயர்த்தணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்க நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைக்கும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயா சேவியர் அந்தோணி அவர்களுக்கும் வணக்கம். கதையாடல் சமூகம் பற்றி சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பழைய வார்த்தைகளால புது விஷயத்த சொல்ல முடியாது. அதற்கு நமக்கு தேவைப்படுறது கதைகள் தான். அந்த கதை வந்து நமக்கு வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பணியை செய்யும். இதை நம்ம நேரடியா சொல்லும்போது அவங்க உள்வாங்கிக் கொள்ளும் திறன் ரொம்ப கம்மியா இருக்கும். கதை அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையில நடந்ததுக்கும் அதுக்கப்புறம் மாரல் ஆஃப் த ஸ்டோரிங்கிற விஷயத்த சொல்லும்போது ஒரு முழுமையா புரியும். அது எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் இந்த கதை நிகழ்வை பத்தி அவங்க சொல்லும்போது. இது நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அப்படியே சொன்னா கூட அவங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து நான் சொல்றேன் நீ கேட்குறேங்கிற மட்டும்தான் இருக்கும். இடையில சமூகம், அதுக்குள்ள கலாச்சாரம், பண்பாடு இந்த விஷயங்களை நம்ம வந்து
அவங்க மனசுல இறக்க முடியாது. இது வந்து ஒரு ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு வீட்ல நடக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றதே கூட, யாரோ ஒருத்தர் இது மாரி செஞ்சாங்க. அதனால இப்படி விளைவாச்சு. அத திருத்தி செய்யும்போது இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு நம்ம சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து புரியும். புரியுங்கிறத விட அது ரொம்ப வந்து ஆழமா மனசுக்குள்ள இறங்கிரும். இன்னொரு விஷயம் பை ப்ராடக்ட்டா என்ன நடக்கும்னா, கவனித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேரலலா நடந்துட்டே இருக்கும். நெறைய இதில கூட சொல்லியிருக்கேன். நெறைய நம்ம டிசால்வ் பண்ற இடம் வருது அப்படின்னா, கவனிக்கிற இடம் தான் நம்ம டிசால்வ் பண்ணிக்கக்கூடிய இடம். நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றது இல்ல. நமக்கு தெரியாததை நம்ம கேட்கறது. இது கதைகள் வாயிலாக நெறைய நடக்கும். அந்த மாதிரி நெறைய அனுபவங்கள இன்னைக்கு ஐயா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில வந்து அவரோட இந்த டீப்ரிட்டோ ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது, "எடுத்தேன் பாரு ஓட்டம்" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நமக்கு இந்த மாதிரி சில ஜிமிக்ஸ் வேலையோ, இல்ல க்ரீமிங்கோ தேவைப்படும் கேட்கறதுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கவனிப்பா கேட்க ஆரம்பிச்சிருப்போம். ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. ரொம்ப ஏன்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவங்களையும் வந்து ஒரு 1 மணி நேரத்தில குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரிய கேள்விக்குறி தான். அதுல ஒரு ஒரு சின்ன துளி, அந்த ஒரு மழையில வந்த தேன் துளி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்கய்யா. ம். அடிக்கடி இந்த தளத்துக்கு வந்து, நீங்க உங்களுடைய மேலான உரைகளை தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா, அது அது இன்னொரு பாடம் இந்த தளத்திலேயே சொல்றது என்னன்னா, முதல்ல சில விஷயங்கள கேட்போம். புரியாத மாதிரி இருக்கும். 2வது அவங்க கற்பகவள்ளி அவங்க சொல்லுவாங்க. "ஓ! ஆமால்ல" அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள பயணப்படுவோம். அது இன்னும் கொஞ்சம் விட்டு போனதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா குடுப்பாங்க. அது இந்த தளத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போதுமே. அதுக்காக இவங்க இருக்கிறதுனால நம்ம அசால்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அ எங்கேயாவது நம்மளோட கவனத்த சிதறடிச்சிருப்போம். இல்ல நம்ம மனம் வேற எதையோ நோக்கி ஓடியிருக்கும். ஒரு விஷயத்த சொல்லும்போது அது அது கனெக்டடா நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயத்த யோசிச்சு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள இங்க கொஞ்சம் ஓடியிருக்கும். இத நாங்க மிஸ் பண்ணாம கேட்போம். அது வந்து ஒரு ஒரு வகையில எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் நன்றி. நீங்க சொன்ன மாதிரி, நம்ம அத ஒண்ணு கேட்கும்போது நம்ம அப்படியே டிசால்வ் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாரி எல்லாம் அந்த கதையெல்லாம் நம்ம கேட்கும்போது நிச்சயமா அதுக்குள்ளேயே நம்ம கரைஞ்சு போயிடுவோம். அத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. ரேவதி வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ஐயாவுடைய பேச்சு வந்து ரொம்ப மகிழ்வா அப்படியே அவருடைய சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு விஷயமா எப்படி அவரு வளர்ந்தார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா அவரோட வளர்ச்சியை வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டது. அது போல நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்டாங்க. அதுல வந்து முக்கியமா எந்த அளவுக்கு வந்து சுருக்கமா சொல்லி வந்து அதை வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னா நிறைய நேரம் சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுல ஒரு 2 நிமிஷம் கதை போரும். அதிகபட்சம் வந்து 2 நிமிஷமே போதும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. அப்புறம் விஜயாம்மாவும் சொன்ன மாரி நம்ம என்னதான் வந்து நம்ம உடல் அளவுல வளர்ந்தாலும், அந்த குழந்தையாக இருந்து நம்ம வளர இருக்கிற அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அது விதை மாரி தான். அது பெருசாகையில அதுவும் நம்ம கூடயே விருட்சமா வளர்ந்துருதா, அந்த குணநலனாகட்டும், அந்த பாதிப்பாகட்டும், நல்லதாகட்டும் எல்லாமே அப்படியே தொடர்கதையா வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஐயா சொன்னாரு. அதுபோல நம்ம பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு மத்த எல்லா விஷயத்த விட நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்தோம்னா, கதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதும், ஒரு கதை ஒரு தற்கொலையிலிருந்தே வந்து ஒருத்தர காப்பாத்துச்சு அப்படிங்கிறதும், அந்த அளவுக்கு கதை அந்த கருவுடைய கருவும் சரி, அதனுடைய மாறலும் சரி, ரொம்ப அழகா நம்மளுக்குள்ள பாய்ஞ்சிரும். அது யாராக இருந்தாலும் சரி, கதை இது கதை தானேன்னு சொல்லி நம்ம எந்த கதையுமே நம்ம படிக்க மாட்டோம். இத வந்து ஒரு ஆத்தர் உட்கார்ந்து இத வந்து ஒரு இதா எழுதுறாங்க அப்படின்னு நம்ம கதை படிக்கையில நம்ம எல்லாருமே இப்போ சரவணன் கண்ணா சொன்ன மாரி தான். அதுக்கு ஒட்டி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா, அப்படியே போயிரும் கூடவே. அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் இல்ல, இல்ல இதுக்கப்புறம் சொல்லி மறுபடியும் தொடர்ந்து வர மாரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள வந்து நம்ம ஐயா சொன்னாரு. இது மாரி நிறைய விஷயங்கள வந்து தொடர்ந்து பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க மிக்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. மஞ்சு பார்கவி வணக்கம். நீங்க பேசலாம்.
அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு மிகவும் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. நம்முடைய சிறு வயதில் இருந்த தருணங்களை அசைபோடும் ஒரு நினைவுகளை கொண்டது. நம்முடைய முதல் வகுப்பு ஆசிரியர் என்பார், இதெல்லாம் நம்ம இத்தனை நாட்களா சிந்திக்கலையே அப்படி கவுன்சிலிங் மாதிரி பண்ணும்போது முதியவர்களுக்கெல்லாம் இந்த மஞ்சு ஒரு பார்கவி, உங்க வெற்றிடம் மாதிரி குரல் கொஞ்சம் ஆயிடும் விட்டு அவங்களோட விட்டு லைஃப்ல. கேக்குது. இணையதளம் இப்ப கேக்குதுங்களா? இப்ப தெளிவா இருக்கு, பேசுங்க. ஆ, ஆ. அப்போ அசை போடும் தருணங்கள் நம்ம அந்த கதைகள் வாசிக்கும் போதும் சரி, நம்ம வாழ்க்கையில நடந்த தொடக்க காலத்தில் நம்முடைய சிறு வயதில் எப்படிலாம் நம்மளுடைய நேரங்களை செலவழித்தோம், நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி வழி நடத்துனாங்க, இது மாதிரி நம்மளுடைய ஆசிரியர்கள் எப்படி வழி நடத்துனாங்க, இது எல்லாமே இன்றைய நிகழ்வில் நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அதே போல ஐயா அவர்கள் அவர்களை மிகவும் முன்வைத்து பேசக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். அப்போது எப்போதும் நாம் குறிப்பிடக்கூடிய அந்த வரிகள் மீண்டும் நினைவுக்கு வந்தது. தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வோன் இறைவனால் உயர்த்தப்படுவான். நம்மளை நம்ம எப்பவுமே தாழ்த்தி தான் கொள்ளணும் அப்படின்றது அவர் நம்முடைய மூத்தோர்கள் அனுபவமிக்கவர்கள் எடுத்து கூறும்போது இன்னும் அது சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. இது மாதிரி சரித்திரம் படைக்கணும் அப்படின்னா நான் சரித்திரம் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றதை விட இந்த சமுதாயத்துல நம்ம இருக்கிற வேலைகளை இயல்பா செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ ஒரு இது நடக்கும், அது தானா நடக்கும், அது தானா நடக்கட்டும் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்வினை ஏற்பாடு செய்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் ஆரோக்கிய பிரிட்டா சகோதரருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. விஜயாலயன் சார், வணக்கம், நீங்க பேசலாம். காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் 501 நல்வாழ்க்கை கதையாடல் சமூகம். ஐயா டாக்டர் சேவியர் அந்தோணி அவர்களின் இன்றைய சிறப்புரை மிகவும் மிகவும் அற்புதமாக இருந்தது. இதற்கு ஏற்பாடு செய்த சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ மற்றும் சகோதரி கற்பகவல்லி என்ற தேவதி அவர்களுக்கு நன்றி. கதை என்பது வந்து நம்ம சமுதாயத்துல நம்மளுடைய பண்பாடு சார்ந்த விஷயங்களை நம்மளது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது கதைகள் தான். ஒரு காலத்துல அந்த கதை சொல்லல் வந்து இப்ப மாறி போய் பலவிதமான சமுதாய மாற்றங்கள் இப்ப வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து திருப்பி முன்னெடுத்து கதையை கொண்டு வந்து, ஏன்னா புத்தகம் படிப்பது ரொம்ப அரிதா போயிடுச்சு இந்த காலகட்டத்துல. அதுவும் இந்த அடுத்த தலைமுறை வந்து புத்தகம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒன்லி சப்ஜெக்ட், ஏதாவது கோர்ஸ் எக்ஸாம் அதுக்கு மட்டும் தான் படிக்கிறாங்க. புத்தகம் படிப்பது அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கல. அதுக்கு வந்து இப்ப வந்து ஆடியோ கதைகள் இது மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து எல்லாரும் ஈஸியா போய் ரீச் ஆயிடுது. எனக்கும் இப்போ வந்து பழைய புத்தகங்களை படிக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த ஆடியோ செஷன்ல நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. ஸோ அது அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கு வந்து முன்னோடியா கதை சொல்லியா டாக்டர் சேவியர் சார் இருந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்க மென்மேலும் நிறைய விஷயங்களை நம்முடைய இந்த தளத்துல வந்து பகிர்ந்து கொள்ளணும், ரெகுலரா வரணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடன் இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம்.
இன்று நம்மிடையே நன்னெறி மற்றும் அறம் பற்றிய பல அற்புதமான நிகழ்வுகளை ஒவ்வொருவரும் பயனடையும் வகையிலே அருட்தந்தை மற்றும் கல்வியாளர் ஐயா அவர்களுடைய அற்புதமான உரை மிகவும் மனதை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. ஐயா சொன்னது போல நானும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில நடைபோட பயின்றேன். நான் எனது ஆரம்ப கல்வியை ரோமன் கத்தோலிக்க நடுநிலைப்பள்ளி, அதாவது ஆர்சி மிடில் ஸ்கூல்ல தான் என்னுடைய பள்ளி காலங்கள் தொடங்கியது. இந்த நேரத்துல நான் அதை நினைவு கூறணும். ஏன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த நன்னெறி அறம் சார்ந்துதான் நம்ம பெரும்பாலும் இந்த தளத்துல நிறைய விஷயங்களை பேசுறோம். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் நம்ம அற்புதமான உரைகளை எல்லாரும் பெரிய ஆளுமைகளை கொண்டு நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த அறம் என் தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக இருந்த அந்த அறத்தை பத்தி எனக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தது அந்த ரோமன் கத்தோலிக்க நடுநிலைப்பள்ளி. அதில் பணியாற்றிய அதாவது நன்ஸ், அந்த சிஸ்டர்ஸ் மற்றும் ஃபாதர்ஸ் அவர்களை இன்று நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அடுத்து ஐயா இந்த கிராமிய சூழலை பத்தி இளமை காலத்துல அவர் எப்படிலாம் இருந்தாரு, எப்படிலாம் வளர்ந்தாருன்றத இயல்பா பேசினார் ஐயா. எங்கெங்கெல்லாம் அவங்க பக்கத்து வீட்டுல, நண்பர்கள் வீட்டுல, அத்தை வீட்டுல, மாமா வீட்டுல எல்லாம் போயிட்டு எப்படிலாம் அவங்களோட சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து கதைகளை கேட்டு அவங்க வீட்டுல உணவு அருந்தி எப்படிலாம் சந்தோஷமா அவருடைய இளமை காலங்களை கழிச்சாரு என்ற அந்த கிராமிய சூழலை ரொம்ப அற்புதமா இளமை காலங்களை ஐயா ரொம்ப அற்புதமா எடுத்து கூறினாரு. இந்த கதைகள் மூலமா இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் மாத்தலாம் அப்படின்ற ஒரு புது பாணியை கையாண்டா கண்டிப்பா பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை ஐயா அவர்கள் தெரிந்து கொண்டேன். ஐயா அந்த கிராமிய கலைகள்ல பல முனைவர் பட்டம் மற்றும் அந்த PDF போன்ற பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார். ஒரு சின்ன கிராமிய பாடல் ஐயாவுக்காக. பாக்குமர தோப்புக்குள்ளே பாட்டிசைக்கும் குருவிகளா குருவியை பத்தி பாடினது போதும், என்ன பத்தியும் கொஞ்சம் பாடுங்க. அப்படியா? ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விழிச்சே, ராப்பகலா கண்விழிச்சே, ராணி உன்னை கைபிடிச்சே, நாராப்பகலாக விழிச்சே, ராணி ஒன்னு கைபிடிச்சே, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக விழிச்சே, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாக விழிச்சே, ராப்பகலாகன் விழிச்சே, ராணி ஒன்னு கைபிடிச்சே, நாராப்பகலாகன் விழிச்சே, ராணி ஒன்னு கைபிடிச்சே, ஏ ராசாத்தே. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப அந்த பாடல் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி இந்த பாடலுக்கும். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அருள் சேவியர் சார் இருக்கீங்களா? ஜெயசுராஜா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில நாங்கெல்லாம் எங்க அம்மா எல்லாம் காலாட்டு பாடி நான் தூங்குறத பார்த்துருக்கேன். நிறைய பேரை தூங்க வச்சிருக்க பார்த்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்லி தான் சோறுலாம் ஊட்டுவாங்க. இப்ப எல்லார் பிள்ளை கையில செல்லு இருந்தாதான், என் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா செல்லு இருந்தாதான் சோறு ஊட்டுறோம். அந்த நிலைமைக்கு நம்ம மாறிட்டோம்.
அப்போ உள்ள நிகழ்வும் இப்போ உள்ள நிகழ்வும் அந்த காலத்துல உள்ள சாப்பாடு கூட இந்த காலத்துல கிடைக்கிறதில்ல. ஏன்னா கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரிலாம் குடிச்சு எங்க பாட்டி கூட 85, 89 வயசு வரைக்கும் தள்ளாடாம நடக்குறாங்க. ஆனா நம்ம ஜெனரேஷன்ல அப்படி நடப்போமான்னு தெரியாது. அவங்கலாம் பழைய கதைகள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இவங்களே 15,000 கதைங்கன்னு சொல்லி அது வியப்பா இருக்கு. இவ்வளவு கதையை எப்படி எடுத்து எழுதுனாங்க, வாங்குனாங்க அப்படின்னு. நான் பெரும்பாலும் வந்து காலையில வந்து எனக்கு கடைகள் இருக்கும். 8 மணி வரைக்கும் கடையில இருக்கனால மேல வர மாட்டேன். கீழேயே கேட்பேன். எல்லாரும் பேசுறதும் அழகா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இந்த தளத்துக்கு வர்றது நம்மளே கூட கொஞ்சம் செதுக்குற மாரி இருக்கும். இன்னும் மேன்மைப்படுத்துற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்காங்களே, நம்ம வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அ அருமையான தளம் நடத்திட்டு போறீங்க. இன்னும் நெறைய பேர் வராதது தான் ஒரு வருத்தம் அளிக்கிற செயலா இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் சொல்லி வந்தாங்கன்னா, தளம் நெறைய பேர் இத கேட்டு அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதா மாறுங்கிறது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நீண்ட நாள் கழிச்சு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்ததற்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். அருள் சேவியர் சார் பேச முடியுமா? உங்க மைக் மியூட்ல இருக்கு. அவருக்கு இணைய சவால்னு நினைக்கிறேன். அருள் சேவியர் ஹலோ, கேக்குது, வணக்கம். பேசுங்க. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் ஃபாதர் சேவியர் ஆண்டனி அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவரு கதை வந்து அறிவு சார்ந்த பேச்சுக்கள், கதை புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான எத்தனையோ பேர் இருக்காங்க பேசுறதுக்கு, நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. ஆனா அந்த கதையோடு பேசும்போதுதான் அந்த நெஞ்சத்துல வந்து பதியும். அந்த கதையை வந்து முடிந்த அளவுக்கு 1.5 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்திற்கு சொல்லுகின்ற அந்த ஆற்றலை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையா விளக்குனாரு. அவருக்கு எனக்கு ஒரு சில பல ஒற்றுமைகள் இருக்கு. அவரு என் பேரு கொண்டு அந்தோனிங்கிறது என்னுடைய அப்பா பேரு, சேவியர் என் பேரு அருள் சேவியர். நானும் திண்டுக்கல் மாவட்டம். அவருடைய நிலக்கோட்டை, அந்த நிலக்கோட்டை தான் பஞ்சம்பட்டி என்னுடைய கிராமம். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில பள்ளி கல்வியை படிச்சது. அதுல அவருக்கு தெரியும் பஞ்சம்பட்டி ஆரோக்கியசாமி அப்படின்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். புனித வளனார் கல்லூரியிலையும் படித்தேன். புனித சவரியார் கல்லூரி பாளையங்கோட்டையிலையும் படித்தேன். அந்த புனித சவரியார் கல்லூரி போக்லோர் டிபார்ட்மெண்ட்டு அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் கல்கட்டால இருக்கு. இந்தியாவிலேயே 2 இடத்துல தான் இருந்தது அப்ப. அவர் சொல்ல அவருடைய அந்த சிறு வயதில அந்த பெண்களை முன்னாடி நடக்க வச்சு பின்னாடி பாடுற பாட்டு பாடி காமிச்சாரு. அவருடைய குழந்தை பருவத்துல வீடு வீடா போயிட்டு எங்க வேணாலும் வீட்டுல போகலாம், எங்க வேணாலும் உட்காந்து பேசலாம், அவங்கள்ட்ட கதை கேட்கலாம், அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படிலாம் அந்த சூழ்நிலை இருந்தது. கிராம சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அவரு சொல்லும் பொழுது ஆர்சி தொடக்கப்பள்ளியில சொல்லித்தராங்களோ, பாடம் சொல்லி தந்தாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நிறைய அனுபவங்கள், நிறைய கதைகள், நிறைய உறவுகளை வந்து அவர் வந்து அந்த வயதுல பயின்றிருக்காரு. ஏன்னா அந்த சிஸ் சபையை பத்தி அவர் சொல்லும் பொழுது, நான் கல்லூரி படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பக்கத்துல கல்லூரியில இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீடமா இருப்பாங்க. பட் நாங்க படிச்ச கல்லூரி இந்த விடுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிலிட்டரி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அப்ப கூட நாங்க ஒரு காமிக்காக நாங்க அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல சொல்லுவோம், நீ எந்த காலேஜ்ல இருந்து படிச்ச? நான் ஜமால் முகமது காலேஜ். ஓ அப்படியா, சரி நீ மோட்சத்துக்கு அந்த கடைசி நாள்ல வந்து மோட்சம் நகரம் அந்த இதை தீர்ப்புறதுக்கு அங்க ஒருத்தர் கேட்கறது, ஓ நீ நல்லா என்ஜாய் பண்ணிருக்க, நீ சிறு வயசுலயே இளமை பருவத்துல நல்லா நீ வாழ்க்கை அனுபவிச்சிருக்க, நீ வந்து நரகத்துக்கு போ. அப்புறம் இப்படி ஒவ்வொரு காலேஜா அப்படி சொல்லும்போது கடைசியா நீ இந்த காலேஜ், நான் சென்ட் ஜோசப் காலேஜ்.
நீ ஏற்கனவே நரக வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்க, தயவுசெய்து இப்பயாவது நீ மோட்சத்துக்கு போ" சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது நரக வாழ்க்கை கிடையாது. அந்த வயதுல வந்து ஒரு டிசிப்ளின் தான் முக்கியம். சபை அந்த பாதிரியார்கள்ட்ட டிசிப்ளின் தான் முக்கியம். அப்ப பங்கு வச்சுக்கிட்டு, அப்ப பேக்கிஸ் பேண்ட் போட்டுக்கிட்டுலாம் ஸ்கூலுக்கு வரும்போது அங்க பிடி பிசிக்கல் டைரக்டர் வந்து கட் பண்ணி விட்டுருவாரு. பேண்ட் எல்லாம் வந்து மாத்த சொல்லிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் வந்து டிசிப்ளின் இதெல்லாம் வந்து அந்த சபை பாதிரியார்கள் அவங்களுடைய நிர்வாகத்துல வந்து சிறப்பா இருக்கும். ஸோ அந்த சபை ஃபாதரே வந்து இப்ப வந்து அவ்வளவு அழகா இந்த கதையாடல் சமூகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அருமையா விளக்குனாரு. ரொம்ப நன்றிகள் ஃபாதர். வருகைக்கு நன்றி, உங்களுடைய பகிர்வுக்கும் நன்றி. முடிந்தால் நீங்க அந்த 40 வினாடி அந்த 2 நிமிட அந்த ஒரு ஏதாவது ஒரு கதை நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கதை ஏதாவது முடிவுல. நன்றிகள் ஃபாதர். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நீங்க சொன்னது மாதிரி அப்போல்லாம் அந்த மாரல் பீரியட் இருக்கும், ஒழுக்கத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான வகுப்புகள்லாம் இருப்பாங்க. ஐயா சொல்லும்போது கூட சொன்னார், இன்றைக்கு கொஞ்சம் அதெல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாரு. நிச்சயமா அத மாதிரி இன்னும் நிறைய மாணவர்களிடையே இந்த மாதிரி வாழ்க்கை கல்வியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. ஆண்டி அண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைக்கும் குழுவிற்கு வணக்கம். இன்னைக்கு ஜேவியர் சார் வந்துட்டு இன்னைக்கு கதை சொல்லி அதோட கருத்தை சொல்லும்போது நானும் ஏற்காட்டில் ஜின் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த உள்ள அங்கே வர ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா தாமஸ்ன்ற பேரில் தான் வருவாங்க. அது அது என்ன காரணம் தெரியாது. நான் வந்து அந்த ஸ்கூல்ல 6th இருந்து ஐடிஐ முடிக்கிறதுக்கும் அங்கே வந்து ஒரு 6 வருஷம் அந்த ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அவங்கள தாமஸ்ன்ற பேர்ல வருவாங்க. அந்த பேர் தான் கேவி தாமஸ், ஆர்வி தாமஸ்ன்னு சொல்லி அந்த பேர்ல தான் வருவாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கதையை வச்சுதான் வந்துட்டு பசங்களுக்கு போர் அடிக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன குட்டி கதைய பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஒரு ப்ரேயர்ல பேசுறது வழக்கம். அதை போல அவங்க சொல்ற கருத்துக்கும் இப்போ ஜேவியர் சார் சொன்ன கருத்துக்கும் பார்த்தோன்னா ஒற்றுமையா இருந்தது. இப்ப விஜயம்மா விஜயகுமாரி அம்மா சொன்ன மாதிரி இந்த டைம் போனதே தெரியல. 1 hour வந்து சார் பேச 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 அப்படியே மைண்ட் ஃபுல்லா அந்த ஒரு நான் ஊர்ல இருந்த ஞாபகத்தை வந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்ததா நான் தோணுது. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி அண்ணா. மேம் ஒரு சொல்லுங்க. உங்களோட புக் வந்து என்ன பேர்லங்க ஐயா கிடைக்கும்? அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த லிங்க் கொஞ்சம் சாட்ல போட்டு விட்டா நாங்களும் பயணிக்க நல்லா இருக்கும். நிச்சயமா அவர்கிட்ட கேட்டு நம்ம அந்த லிங்க் முடிஞ்சா நம்மளோட சாட்ல அனுப்பலாம். இல்ல நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட நீங்க அனுப்புனீங்கன்னா அதை ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் குழுவிலையும் சரி இல்ல இந்த சாட்லயும் பதிவு பண்ணுவாரு. மிக்க நன்றி. பவளமணிமா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இணை காலை வணக்கம். இந்த சேவியர் பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது. இன்றைக்கு பொழுது விடிய காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல பொறுப்பொழி கேட்டோம். ரொம்ப கதைங்கும் போது எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க எங்களுக்கு கூட ஒரு 1-2 கதை சொல்லி இருந்திருக்கலாம். சொல்றீங்களா சார்? ரொம்ப நன்றி சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். முடிந்தால் எல்லாரும் கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த 45 நொடிகள்ல ஒரு கதை முடிஞ்சால் இப்ப சொல்லலாம். வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, பேசலாம். சரி சார். இந்த குருணிக்கல்லு, வைரக்கல்லு, வைரக்கல்லு
குருணிக்கல் வைரக்கல்ல பார்த்து எப்பவுமே பொறாமப்படுமா? நானும் கல்லு, அவனும் கல்லு. அவனை போய் கண்ணாடிக்குள்ளே வச்சிருக்கானு. என்னைய வந்து இந்த மாதிரி தெருவுல போட்டு போறேன் வர்றவன்லாம் மிதிக்கிறான் அப்படின்னு முனைவிட்டே இருந்துச்சான். அப்ப அந்த வைரக்கல் சொல்லுது, இங்க பாருங்க, நீ வந்து என்னைய பாரு, என் அழக பாருன்ட்டு நீ வெளியவே கிடக்குற. ஆனா நான் பூமிக்குள்ள கிடந்தேன், வருஷ கணக்குல கிடந்தேன், உள்ளேயே கிடந்தேன். அதை கண்டுபிடிச்சு அப்புறம் என்னைய போட்டு தீட்டி உடம்புலாம் வருத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வைரக்கல்லானேன். அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துக்கே வந்தேன். ரொம்ப நாள் உள்ளே கிடந்தேன், வெளி உலகத்துக்கு வந்தேன். இப்ப வெளி உலகத்துக்கு வந்த உடனே எல்லாரும் என்னைய மதிக்கிறாங்க. எனக்கு கண்ணாடி கல்லாம் போட்டு காவல் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் போது, நிறைவாகும் வரை மறைவாயிரு, நிறைவாகும் வரை மறைவாயிரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய என்னுடைய கதை தொகுப்புகள் 15 புத்தகங்களுக்கு, சரி, நான் 56 புத்தகங்களுக்கு மேல 15,000 ரூபாய் பெறும். அவ்வளவுக்கு நீங்க வாங்க தேவையில்ல. 300 குட்டி கதைகள், ஒரு சில சாம்பிள் புக்ஸ் ஆரோக்கிய பிரிட்டோ சார் வழியா நீங்க கொஞ்சம் லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நத்திங் லைக் எக்ஸ்போசிங். ஒரு நிறைவுரையா நான் சொல்றது, இடையில எல்லாருமே நான் நினைச்சேன் கதை சொன்னா கேட்பாங்க, கதை சொல்றவன் கதையை சொன்னா எந்த நாய் கேட்கும்? மன்னிக்கணும் உங்களை அந்த கேட்டகரியில சொல்ல. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய விலங்குகள் அது ஒண்ணுதான் ரொம்ப சின்சியர். யாரு கேட்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கடா பேசுறேன், யாருக்கடா பேசுறான், இருந்தாலும் என்னை நானே சந்தித்து கொண்டேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை ஒரு கதை சொல்லியாக நானே சந்தித்து கொண்டேன். இது செல்ஃப் என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அதனாலதான் இந்த கதைகளை சேகரித்ததை கேள்விப்பட்ட 6500 கதைகள் நான் சேகரிச்சிருந்தேன். நான் இடையில சொல்ல மறந்துட்டேன். அந்த கதையெல்லாம் சேகரிச்ச ஒரு பாடு என்னுடைய குவாலிபிகேஷன் MA, MPhil, PhDங்கிறதுனால சென்னை லோயலா காலேஜ் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அங்க 1 year 2 years இருந்தேன். நான் ஹெச்ஓடியா இல்ல. அப்ப சொன்னாங்க, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல விஸ்காம் டிபார்ட்மெண்ட் போய் ஆரம்பிங்க, யூ ஆர் கேப்பபிள்னாங்க. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல நான் போய் ஆரம்பிச்சு ஐ ஹெட்டட் த டிபார்ட்மெண்ட் ஃபார் 7 years. தென் ஐ வாஸ் இன்வைட்டட் டு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ட்ரிச்சி. தேர் ஆல்சோ ஐ ஸ்டார்டட் பிஎஸ்சி விஸ்காம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல கல்லூரி வாழ்க்கை போதுமே, கூட்டமா எல்லாம் 12,000 பேர் 8,000 பேர் இந்த மாதிரி கூட்டமா கொஞ்சம் அப்படின்னா இப்ப வந்து இங்க மதுரையில மீடியா சென்டர் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த இந்த பாதையில வந்து என்ன ஒரு இதுனாக்கும், எனக்கு வந்து இந்த அகடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு மாஸ் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் கடந்து நான் ஆத்மார்த்தமா அழிந்து வரும் நாட்டுப்புற கதைகளை சேகரிப்பதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் 1800 மணி நேரங்கள் மாணவர்கள்ட்ட நானே மொட்டை மாடியில தரையோட தரையா உட்காந்து அவங்களோட இருந்து சேகரிச்சிருக்கேன். 1800 மணி நேரங்கள். அதுக்கு கலந்துரையாடுறதுக்கு நிச்சயமா 1500 மணி நேரங்கள் அவங்களோட செலவழிச்சிருக்கேன். So where is the time? So I was HOD, I was vice principal, I was hostel director for PG, MPhil, PhD group. இதெல்லாம் இருந்து வருஷத்துக்கு 3 புத்தகம்லாம் போட்டு என்னால் இதை செய்ய முடிகிறது என்றால் ஏன் உங்களால் செய்ய முடியாது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சேன்னா சொல்ல மாட்டேன். அப்ப அந்த கதை சேகரிப்புல ஒரு 6000 கதைகள் வந்த உடனே இந்து மெட்ரோ பிளஸ்ல பெரிய கவரேஜுக்கு நகுலால் நாயனாருங்கிற அந்த மேடம் வந்து, ஃபாதர் ஹைலைட் யூ, ஐயோ தயவு செய்து இப்ப விட்டுருங்க, நான் 25,000 கதைகள் வந்த ஒரு பாடு நான் வெளி உலகத்துக்கு வர்றேன்னு விடமாட்டே இருந்துச்சு. சரின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அது வந்து எந்த பாயிண்ட் வரேன், அதாவது த ஸ்டோரி ஆஃப் அ ஸ்டோரி டெலர், த ஸ்டோரி ஆஃப் அ ஸ்டோரி டெலர் ஆரோக்கிய பிரிட்டோ சாருக்கு அனுப்பி வைக்கிறேன். he can share with you. அந்த ஒரு அந்த மெட்ரோ பிளஸ்ல 3/4 பக்கத்துக்கு ப்ளோ பண்ணியிருந்தாங்க.
இந்த அத பாருங்க, கதைகள் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த அழிந்து வரும் கதைகளை எடுத்து ஆவணப்படுத்தி ஆர்கைவ் பண்ணி இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு பயங்கர அகடமிஷியனா பாக்குது வெளி உலகம். அப்ப அந்த ஸ்டோரி ஸ்டோரி டெல்லர்ல நான் அதை வாசி பார்த்தோம்னா என்னையவே நான் சந்திச்சேன். இது நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஆரோக்கிய பிரிட்டோ சார் வழியா, இந்த சரித்திரம் படைப்போம் குழு வழியா என்னையே நான் சந்திச்சுக்கிட்டேன். அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆத்மார்த்தமா என்னை நான் சந்தித்து கொண்டேன். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதனால இந்த ஒரு பின்னணியில என்னுடைய ஒரு சின்ன பரிந்துரை என்ன என்றால், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு இருந்தோம்னா சரித்திரம் படைக்க முடியாது. இது எனக்கு தெரியாதா? நான் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒரு கதையை தெரியாமல் தூங்க போக மாட்டேன். புதிய ஒரு கதையை எழுதாமல் தூங்க போக மாட்டேன். இல்லாட்டி மாதா டிவில டெய்லி ஃபீடிங் நான் எப்படி பண்றது? 60 லட்சம் பேருக்கு எப்படி ரீச் ஆகிறது? அது மட்டுமல்ல, கதை மட்டுமல்ல, இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி புதுசா நான் ஏதாவது கத்துக்கிட்டேனா அப்படின்னு அப்படி யோசிச்சு பார்ப்பேன். அப்ப மனசுல பிளாஷ் ஆகும். ஓகே ஓகே அப்ப நீங்களும் ஒவ்வொரு நாளும் நேற்று எனக்கு இது தெரியாது, இன்றைக்கு இது எனக்கு தெரிகிறது. பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, சொறி நாய் மாதிரி அடிபட்ட அனுபவமும் அருமையான அனுபவம் தான். எல்லாத்தையும் மனசுல நேற்று எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், முதுகில் குத்தப்பட்ட அனுபவம், முதுகில் குத்திய அனுபவம், எல்லாவற்றையும் மனசுல கொண்டு வந்துகிட்டு ஓகே நேற்று இது இல்லை, இன்றைக்கு என்னிடம் இருக்கிறது. There is something new in my life. That only will lead you towards newness. And சரித்திரம் படைப்பது இந்த குழு வாயிலாக ஒரு பொறுப்பான ஃபீட்பேக்கை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு பின்னூட்டம். ஒவ்வொருத்தரும் ரொம்ப பொறுப்பா என்கிட்ட பேசி இருக்கிறீங்க. அதனால நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது குன்னாத்தி பெரியாயின்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கிட்ட அந்த பாட்டை அடிக்கடி கேட்டு கேட்டு பாடு பாட்டின்னு நான் மாதா டிவிலே அதை பாடிட்டேன். அந்த பாட்டை பாடிட்டு அப்படியே முடிக்கிறேன். நேரம் இருக்கிறவங்க கேட்கலாம், இது ஒரு 3 நிமிஷம் ஆகுது. ஏ ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, 7 கடல் 6 கடலை கடந்து 7வது கடலுக்கு அடுத்து போனால் 7 மலைகள், 6 மலைகளை கடந்து 7வது மலைக்கு அடுத்து போனால் 7 பாறைகள், 7 பாறைகளை கடந்து 7வது பாறைக்கு போனால் அங்கே 7 பொந்துகள், 7 பொந்துகளை கடந்து 6 பொந்துகளை கடந்து 7வது பொந்துக்கு போனால் அங்கேதான் இருந்தது அந்த ஆக்காட்டி குருவி, ஆள் காட்டி குருவி. வானத்திலே வராந்தரத்திலே அங்கு யாராவது ஒரு மனித பதர் விலங்குகளையோ பறவைகளையோ வேட்டையாட வந்தால் வானத்தில் இருந்தபடி திட்டிட்டோய் என்று அபய குரல் எழுப்பும் அந்த ஆக்காட்டி குருவியிடம் நான் அந்த கேள்வி கேட்டேன். ஏ ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே. அசந்து போனது அந்த ஆக்காட்டி குருவி. சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு கோழியையோ குருவியையோ பார்த்தால் அவிக்கலாமா, பொறிக்கலாமா, ஆஃப் ஆயில் போடலாமா, அப்படியே திங்கலாமா, செமி பாயில் பண்ணலாமா என்றுதானே யோசிப்பார். ஆனால் என் முட்டையை பற்றி அல்லவா இந்த மனிதன் பேசுகிறான். முட்டை என்பது என் சந்ததி அல்லவா, எதிர்காலம் அல்லவா என்று ஆர்வமாகி போன அந்த ஆக்காட்டி குருவி தன்னுடைய கூரிய விழிகளை இன்னும் கூர்மையாக்கி, தன்னுடைய இறகுகளை இன்னும் அங்கு அகலமாக விரித்து, தன்னுடைய வாயை எவ்வளவு தூரம் விரித்து பாட முடியுமோ சத்தமிட்டு அழகாக பாட ஆரம்பித்தது. நான் கல்ல தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன், நான் இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு, நான் இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு, மூத்த குஞ்சு கெரதேடி 3 மலை சுத்தி வந்தேன், நடுக்குஞ்சு கெரதேடி 4 மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சு கெரதேடி போகையிலே அந்த காணா குரத்தி மகே கண்டிருந்து கண்ணி போட்டான், அந்த காணா குரத்தி மகே கண்டிருந்து கண்ணி போட்டான், ஏன் காலு 2 கண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க நாம் பெத்த மக்கா
நான் அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன கொழுப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி கொழுப்பாட்ட ஏரி பெருகி எருது கொழுப்பாட்ட குளமா பெருகி குதிரை கொழுப்பாட்ட நான் பெத்த மக்கா உங்களை பாதி வெளியிட்டு இப்போ பரலோகம் போறேனே பரலோகம் போறேனே. அப்பொழுது அந்த அசரீரி கேட்டது, ஏ தத்தும் குருவியே நீ கதறி எழக்கூடாது, தேவியர் அந்தோணி குருவியே நீ கதறி எழக்கூடாது, சரித்திரம் படைக்கும் மாந்தர்களே நீ கதறி எழக்கூடாது, வலை என்ன பேருங்கண்ணம்மா அதை எருக்க வெளிகளும் இருக்குதம்மா. ஏ தத்தும் குருவியே நீ கதறி எழக்கூடாது, வலை என்ன பேருங்கண்ணம்மா அதை எருக்க வழிகளும் இருக்குதம்மா. ஏ தன்னன்ன நான் நன்னே தன்னன்ன நான் நன்னே தான் நன்ன நன்னானே தன்னானே தான் நன்ன நன்னானே. நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. குட். நன்றிங்கய்யா. ஒரு சிறப்பான பாடல். அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த தமிழும், அந்த உச்சரிப்பும் அவ்வளவு அழகா இருந்தது. மிக்க நன்றிங்கய்யா. இன்னும் நிறைய நிகழ்வுகள் நீங்க கலந்துக்கணும். இந்த மாதிரி நிறைய பாடல்களும், கதைகளும், அந்த கதையும் சரி, நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறையும் வரை மறைவாக இரு, நிறைவாகும் வரை மறைவாக இரு அப்படிங்கிற கதையோட இதுவும் ரொம்ப அழகா இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி. சரவணன் கண்ணா, ஐயா நீங்க பேசுறீங்க. ஐயா வணக்கம் ஐயா. இந்த சிவாஜி கணேசனோட ஒரு ரிப்ளிகேட்டாக பார்த்த மாதிரி இருந்தது இந்த உங்களுடைய கதை சொல்லல். இந்த பாட்டு கேட்கும்போது அவரோட ஸ்லாங், அந்த அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு குரல் வளம் ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. மிக்க அருள் சேவியருக்கு. அந்த அந்த குருவி அவ்வளவு அழுது எவ்வளவு ஒரு பாட்டு உரையாடல் கலந்து சொல்லும் பொழுது நல்லா அப்படியே இனிமையா இருந்தது கேட்கறதுக்கு. நல்லா இருந்தது. சிறப்பா. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி அனைவருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. கதையாடல் சமூகம் அப்படிங்கிற தலைப்புல பணி சேவியர் அந்தோணி ஐயா அவர்கள் இன்று கலந்து கொண்டு தன்னை அழகாக அறிமுகம் செய்து கொண்டு தன்னுடைய வாசிப்பு அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு கதை பாடல் அப்படின்னு சொல்லி இன்றைய காலையை மிக மிக சிறப்பாக நிறைத்திருக்கிறார். மிக்க மிக்க நன்றிங்கய்யா. சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. அருள் சேவியர் சார், ஆனந்த்குமார் சார், ஜேசு ராஜா, அன்பு சார் அனைவருமே தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் தன்னோட ஃபோன் நம்பரையும் சாட்ல கொடுத்திருக்காங்க. அதே போல் இதுவரையும் நீங்க சரித்திரம் படைப்போம் தளம் வாட்ஸ்அப் குழுமத்துல இணையலானா மேல அந்த லிங்க்கும் இருக்கு. நீங்க அதுல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க நம் குழு தொடர்பான செய்திகளை அங்க தெரிஞ்சுக்கலாம். மேல லிங்க் பின் பண்ணியிருக்கோம். மிக்க நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.